श्रीशैलेशदयापात्रं विभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् आचार्यन्तर्वडिगळे शरणं हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे यत्प्रसादेन वचसां प्रसादादिगुणोदयः साविर्भवतु वाग्देवी मयि वाचा प्रसन्नया नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्रे येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः ஸ்ரீமத் பகவத்கீதையில 13வது அத்தியாயம் அனுபவிச்சுன்னு வரோம். பகவத்கீதை 18 அத்தியாயங்களும் 3 பிரிச்சு முதல் 6 கர்மயோகம், மத்தியில இருக்கக்கூடிய 6 பக்தி யோகம், கடைசியில இருக்கக்கூடிய 6 அத்தியாயங்கள் ஞான யோகம் அப்படின்னு 3ஆக பிரிக்கப்படுறது. கர்மயோகம் விஸ்தாரமா அனுபவிச்சோம், பக்தி யோகமும் தெரிஞ்சிட்டோம். பக்தி யோகத்துல நமக்கு ஒரு பெரும் பாக்கியம், விஸ்வரூபம், அங்க அர்ஜுனன் அனுபவிச்ச விஸ்வரூபம் நமக்கு கிடைச்சது. அதெல்லாம் பக்திக்கு சாதனமா இருக்கிறதுனால பக்தி யோகமாக சொல்லப்படுறது. மத்தியில இருக்கக்கூடிய அந்த 6 அத்தியாயங்கள். பிறகு ஞான யோகம் அப்படின்னு ஆரம்பிக்கிறச்சேதான் 13வது அத்தியாயத்துல அர்ஜுனன் ஞானம் விஷயமான சில கேள்விகளை கேட்கிறான். க்ஷேத்திரம், க்ஷேத்ரஜ்ஞன், ஞானம், இது 3த்துக்கான விரிவினைகளை கேட்கிறான். க்ஷேத்திரம் அப்படின்னா என்னங்கிறது பார்த்தோம். 24 தத்துவங்களை கொண்டு இந்த பிரகிருதி, இந்த ஜட இயற்கை, இதெல்லாம் க்ஷேத்திரம். நம்ம என்னெல்லாம் பார்க்கிறோமோ ரூபமாகவோ நாமமாகவோ அதெல்லாம் க்ஷேத்திரத்துக்குள்ள அடக்கம். க்ஷேத்ரஜ்ஞன் அப்படிங்கிறவன் இதெல்லாம் பார்க்கக்கூடிய அந்த புருஷன். புருஷன்கிறது இங்க ஸ்திரீ புருஷ பேதம் இல்ல. புருஷன்கிறது இந்த இங்க படைக்கப்பட்ட ஜந்துக்களை சொல்றதுதான், மனுஷர்களை பொதுவா சொல்றது. ஏன்னா மனுஷர்களுக்கு தான் பொதுவாக அந்த ஞானம், அந்த 6வது அறிவு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஞானம்ங்கிறது மனுஷ ஜென்மாக்கு இருக்கிறதுனாலயே இங்க பிரகிருதி புருஷன் அப்படிங்கிறது தான் இங்க க்ஷேத்திரம், க்ஷேத்ரஜ்ஞன் அப்படின்னு நமக்கு வருது. ஏன்னா ஞானம் எதையோ போய் நம்ம படித்தால் ஞானம் வரும் அப்படிங்கிறதுக்கு நம்ம வித்தியாசம் பார்த்தோம். படித்ததுனால ஞானம் வராது, ஞானம் இருக்கிறதுனாலதான் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணமே நமக்கு தோன்றுகிறது அப்படின்னு. ஞானம் அப்படிங்கிறது நம்முடைய ஸ்வபாவம். எப்போ ஒரு ஜீவன் இந்த லோகத்துல நம்ம இந்த ஒரு ஜனிக்கிறதோ, ஒரு சின்ன குழந்தைகிட்டேந்து நம்ம அதை பார்க்கலாம். ஒரு தொட்டில இருக்கக்கூடிய ஒரு சின்ன குழந்தைகளுக்கே பாவங்கள் வருது. சின்ன குழந்தை எதையாவது ஒண்ணு பார்த்தா ஊ அப்படின்னு இப்படி பயப்படுறது. அதுக்கு பயம்னு ஒண்ணு இருக்கு. பயம்னா இப்படி மொழிய பிதுக்கிக்கணும், இப்படி பயப்படணும்னு யாரும் அதுக்கு போய் சொல்லி கொடுக்கல. அது போல அதுக்கு ஏதாவது ஒரு சந்தோஷம் ஏற்பட்டதுன்னா அதை பார்த்து கிடுக்குன்னு ஒரு சிரிப்பு சிரிக்கிறது. சந்தோஷம்னா இப்படி அதை உன்னுடைய உதட்ட இப்படி நன்னா விரிக்கணும், அதுதான் சிரிப்பு அப்படின்னு யாரும் போய் அந்த குழந்தைக்கு போய் சொல்லி கொடுக்கல. இல்ல அதை ஏதாவது ஒரு எறும்போ ஏதாவது ஒரு கொசுவோ கடிச்சா அது உடனே வலிக்கிறது, அது அழணும், அழற்சே கண்ணுல இருந்து கண்ணீர் வரணும் அப்படின்னு யாரும் போய் அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்கல. அழறதுன்னா நீ இப்படி ஒரு கண்ணை கசக்கு, கண்ணுல இருந்து கொஞ்சம் கண்ணீர் வரணும், அதுதான் அழுகை அப்படின்னு யாரும் அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்கல. அது சுபாவமா தானே அழறது. அந்த பிறக்கரிச்சேவே குவா குவா, அந்த குவா அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கு. குவா அப்படிங்கிறது எங்கே எங்கே அப்படிங்கிற அந்த ஒரு தேடல். குவான சமஸ்கிருத பதம், அது குவா. குவானா எங்கே, அந்த எங்கேங்கிற தேடல் ஒரு பிறந்த குழந்தையில இருந்து ஆரம்பித்து ஒரு பெரிய வயசானவர்கள் வரைக்கும் நம்ம ஏதோ பிறந்தோம், வாழ்ந்தோம், என்னத்தை சாதிச்சோம், எங்கே அப்படிங்கிற அந்த ஒரு தேடல்ங்கிறது சின்ன சிசுவிலேருந்து ஆரம்பிச்சு ஒரு பெரிய வயசான ஒரு மூதாட்டி, ஒரு முதியவர்கள் வரைக்கும் அந்த குவா அப்படிங்கிற கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் விடை தெரியல.
அதுக்கு தொட்டிலேந்து ஆரம்பிக்கிறது. அதுக்கு உண்டான அந்த பாவங்கள் எதுவும் யாரும் சொல்லி கொடுத்து வரல. ஞானம்ங்கிறது சுபாவமாக இருக்கு. அதனாலதான் ஞானம்னா என்ன அப்படின்னு அர்ஜுனனுடைய கேள்விக்கு அந்த ஞானத்தை அப்படி விளக்கிட முடியாதுங்கிறதுனாலதான் பகவான் ஞானிகளுடைய லட்சணத்தை சொன்னான். ஞானிகள்னா எப்படி எப்படி இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி இதை கொண்டு ஞானம்னா என்னன்னு புரிஞ்சுக்கோ அர்ஜுனா அப்படின்னு சொல்லி முடிச்சா. அத்தகைய அந்த ஞான விஷயமானது ஞானம்ங்கிறது ஸ்வபாவமானது அப்படிங்கிற பரியந்தம் நேற்றுக்கு பார்த்தோம் 12வது ஸ்லோகம் வரைக்கும். பிறகு 13வது ஸ்லோகத்திலேருந்து அந்த க்ஷேத்திரம்னு சொல்லக்கூடிய அந்த பிரகிருதி விஷயமான விஷயங்களையே கொஞ்சம் நிறைய சொல்லிட்டு போறார். க்ஷேத்திரஜ்ஞன்னா என்னன்னு புரிஞ்சுடுது இல்லையா? அதாவது இந்த ஜீவன் தான், இது எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய இந்த ஜீவன் தான் க்ஷேத்திரஜ்ஞன். நேற்றைய தினமே சொன்னோம், ஆகாயத்துக்கு பூமி தெரியாது, பூமிக்கு ஆகாயம் தெரியாது, மலைக்கு அங்க கடல் தெரியாது, கடலுக்கு அந்தண்ட பக்கம் மலை இருக்குன்னு தெரியாது, ஒரு நட்சத்திரத்துக்கு இன்னொரு நட்சத்திரம் தெரியாது, சூரியனுக்கு சந்திரன் தெரியாது, சந்திரனுக்கு சூரியன் தெரியாது. அப்படி இருக்கு. இது எல்லாம் யாருக்கு தெரியறது? நமக்கு தெரியறது இல்லையா? அதுதான் க்ஷேத்ரஜ்ஞன் அப்படின்னு சொல்லப்படுறது. இதெல்லாம் நமக்கு எதனால தெரியறதுன்னா, நமக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த சித் ஸ்வரூபம் இருக்கிறதுனால நமக்கு இதெல்லாம் தெரியறது. அதுதான் ஞானம். இத தெரிஞ்சின்றவன் ஞானி. அது ஞானம்ங்கிறது ஸ்வபாவமாவே இருக்கு. அதை நம்ம தட்டி எழுப்ப வேண்டியதுதான். அதை தட்டி எழுப்புறதுக்கு தான் ஆச்சாரியோபாசனோ சௌசம் அப்படின்னு பகவானே சொல்லிட்டார். ஆச்சாரிய உபாசனையினால அந்த ஞானமாகியது தட்டி எழுப்பப்படும் அப்படின்னு இது வரைக்கும் பார்த்தோம். அடுத்தது 13வது ஸ்லோகத்துல என்ன சொல்றார் அப்படின்னு பார்க்கலாம். ஞேயம் யத்தத் பிரவக்ஷ்யாமி யஜ்ஞாத்வா மிருதமஸ்னுதே அநாதி மத்பரம் பிரம்ம ந சத்னா சதுச்யதே. வியக்தம் அவ்யக்தம் இந்த ரெண்டுத்துக்குமே ஹேத்துவானது பிரம்மம் அப்படிங்கிறார். என்னெல்லாம் இந்த உலகத்துல எல்லாம் இயற்கை இயற்கைன்னு சொல்லக்கூடிய இயற்கைவாதிகள் கூட பிரம்மத்தை ஒத்துண்டுதான் ஆகணும் ஒரு ஸ்டேஜ்ல. ஏன்னா தாறுமாறாக இருக்கும் இயற்கையாக இருந்தா. எல்லா அமைப்பா எப்படி இருக்கோ அப்பவே இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், உள்ள எங்கேயோ ஒரு வியாபகன்கிறவன் உள்ள இருக்கான். யாரோ ஒருவன் அங்கிருந்து நடத்திட்டு போறான் அப்படிங்கிறது ஒரு சாமானிய விஷயங்கள்ல நம்ம கொஞ்சம் நம்ம உலகத்துல நம்ம சுத்தி நடக்கிறதையே நம்ம ஆழ்ந்த எண்ணத்தோட நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம்னா நமக்கே புரியும். எல்லாம் என்னால நடக்கிறது, இல்ல என்னால நடக்கிறது, இல்ல இன்னொருத்தரால நடக்கிறது, இல்ல இயற்கையாவே நடக்கிறது, நேச்சராவே நடக்கிறது அப்படின்னு சொல்றதுக்குலாம் அந்த நேச்சருக்கும் ஒரு சுவாமி இருக்கார் அப்படிங்கறதான் இந்த ஸ்லோகம் நிரூபணம் பண்றது. எல்லாமே நேச்சராக இருந்தால் எப்படி திடீர்னு கடல் அவ்வளவு நேரம் அந்த எல்லையை தாண்டாம அவ்வளவு தூரம் மட்டும் அலை வந்து பின்னாடி போச்சே, திடீர்னு எப்படி பின்ன சுனாமின்னு ஒண்ணு அடிச்சுது நேச்சராக இருந்தா? அப்ப எப்பவுமே அடிக்கணுமே, எப்பவுமே அடிக்கணும் இல்லையா? அப்பப்ப வரணுமே. மாசத்துக்கு ஒரு தடவை வரணும், இல்ல வருஷத்துக்கு ஒரு தடவை வரணும், இல்ல 10 வருஷத்துக்கு ஒரு தடவையாவது வரணும். 10 வருஷத்துக்கு ஒரு தடவை இனி இப்ப சுனாமி வரப்போகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரியாவது இருக்கணுமே, அதுவே இயற்கையாக இருந்தா. அது அங்க உள்ள உட்காந்து ஒருத்தன் வியாபாரம் அங்க நடத்திட்டு போறவன் ஒருத்தன் இருக்கிறதுனாலதான் எல்லாம் தாண்டாம அப்படியே திரும்பி போறது. அப்பப்ப அடிக்கிறதுக்கு காரணம் நானும் இருக்கேன்னு காமிச்சுக்கிறதுக்கு தான். அத்தியாத்மகன் ஒருத்தன் இருக்கான்னு காமிக்கிறதுக்காக தான் அப்பப்ப அது வீசி அடிக்கிறது. இல்லைன்னா எப்போதுமே நிலச்சரிவு ஏற்பட்டதுன்னா, எப்போதுமே பூகம்பம் ஏற்பட்டதுன்னா எங்கேருந்து கட்டடம் கட்டுறது? நம்ம அப்பப்ப அடிக்கிறதுல இருந்தே புரிஞ்சுக்கணும், யாரோ ஒருவன் இதை நடத்திட்டு போறான். அப்பப்ப இது நடக்கிறதுக்கு காரணமே அவன் நான் இருக்கேன்னு காண்பிக்கிறதுக்காக தான். அப்படிங்கிறது போல அந்த பிரம்மஸ்வரூபம், அந்த பரமாத்மா தான் சாஸ்வதமானவன். அவன் தான் இந்த பிரகிருத்தியை நடத்திட்டு போறான். ஏயம் எத்த பிரவேக்ஷாமி, அவனுடைய தூண்டுதல்னாலதான் இந்த பிரகிருதி அப்படிங்கிறது அமைப்பாக சரியாக நடந்துட்டு போறது. அவனுடைய தூண்டுதல் இல்லாத போனால், நம்ம ஒருத்தன் கவனிக்கிறான் அப்படிங்கிற அந்த ஒரு கட்டுப்பாடு இல்லாத போனால் தாறுமாறாக போயிருக்கும் பிரகிருதி. அந்த கட்டுப்பாட்டுனால சரியா நடந்துட்டு போறது. சர்வதா பாணி பாதம் தத் சர்வதோக்ஷிஷிரோ முகம் சர்வதா ஸ்ருதி மல்லோகே யே சர்வமாவ்ருத்ய திஷ்டதி. நம்ம எல்லாரும் நம்முடைய கரங்கள், நம்முடைய கால்கள், நம்முடைய கண்கள், நம்முடைய முகம், இது எல்லாம் எங்க பார்த்தாலும் எல்லாருக்கும் இருக்கு. பிரம்மாலேந்து ஆரம்பிச்சு சதுர்முக பிரம்மா,
பிரம்மாக்கு 4 தலைகள், அதுல இருந்து ஆரம்பிச்சு ஒரு சின்ன எறும்போட தலை பரியந்தம் அத்தனை தலைகள் இருக்கு, அத்தனை கைகள் இருக்கு, அத்தனை கால்கள் இருக்கு, எல்லா இடத்துலயும் இந்த காதுகள் இருக்கு, யார் என்ன பேசுறாங்கிறது நமக்கு ஓரளவுக்கு புரியறது. இந்த மாதிரி அத்தனை இந்திரியங்கள் எல்லாம் நிரம்பி இருக்கு இல்லையா இந்த பிரகிருதி. அந்த அத்தனை இந்திரியத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடியது, சாட்சி மாத்திரமா இருக்கக்கூடியது பரமாத்மா. சர்வதா ஸ்ருதி மல்லோகே சர்வ மாவிருத்திய திஷ்டதி. இது எல்லாத்துக்கும் சாட்சி மாத்திரமா அந்த பரமாத்மா இருப்பனே தவிர இந்த இந்திரியமே தானாக இருக்க மாட்டான். எப்படி இந்த கண்கள் பார்க்கிறது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த கண்ணு யாரால பாக்குறது? சரியா, அந்த கண்கள் யாரால பாக்குறது? மூக்கு முகர்றதுன்னா அந்த மூக்கு யாரால முகர்றது? இயற்கைவாதிகளுக்கு இது ஒரு சேலஞ்ச். ஆனா மூக்கு முகர்றது இது நேச்சர்னு சொல்றா இல்லையா, அந்த நேச்சர் அது யாரால நடக்கிறது? கண்கள் யாரால பாக்குறது? இந்த மூக்கு யாரால முகர்றது? இந்த நாக்கு யாரால சுவைக்கிறது? எதால இது நடக்கிறது? சரி, அது இயற்கை தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்களுடைய வாதம். அந்த இயற்கைக்கான அந்த ஃபோர்ஸ் அங்கேருந்து யார் கொடுக்கறா? கண்கள்ல இவ்வளவு பிரகாசம் இருக்கணும், இவ்வளவு பிரகாசத்தினுடைய அணுக்கள் இவ்வளவு இருக்கணும், அதனுடைய தன்மாத்திரைகள் இப்படி இருக்கணும், அப்படி இருந்தா கண்கள் தெரியும், பார்வை தெரியும், திருஷ்டி தெரியும்ங்கிற அந்த ஒரு கால்குலேஷன் அங்க யார் போடுறா? இயற்கையாகவே போட்டா அப்ப எல்லாருக்கும் கண்ணு தெரியணுமே. ஏன் சில பேர்களுக்கு தெரியறது இல்ல, சில பேருக்கு கண்ணே தெரியறது இல்லை அப்படின்னு இருக்கு இல்லையா? இயற்கையாக இருந்தா எல்லாருக்குமே கண்ணு தெரியணும், எல்லாருக்குமே காது கேட்கணும். ஒருத்தருக்கு தெரியறது ஒருத்தருக்கு தெரியலன்னு இருக்கக்கூடாது. அதனால அங்க அவரவர்களுடைய பிராரப்தத்தை கணக்கு போட்டு அவரவர்கள் கூடியவன் ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கிறதுனால அவன் எங்கும் வியாபித்திருக்கான். எல்லாமே அவனுடைய ஒரு மாயையால, மாயைங்கிறது பிரகிருதி, அவனுடைய அந்த ஒரு தூண்டுதல்னாலதான் நடக்கிறது. சர்வதா பாணி பாதம் அவன் நம்மள நடத்திட்டு போறான் அப்படிங்கிற ஒரு பயத்தால அந்த மாயையாகிய பிரகிருதி கூட சரியா நடந்துட்டு போறது. அப்பப்ப அது கொஞ்சம் தலையெடுக்கிறது, காரணம் நான் இருக்கேன்னு காமிக்கிறதுக்காக, அவ்வளவுதானே தவிர அவனுடைய அந்த ஒரு ஆதிக்கத்தினால இந்த மாயையாகிய இயற்கை சரியா நடந்துட்டு போறது. அவன் இல்லாத போனால் இயற்கை தாறுமாறாக போயிடும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகமுமே வர்ணிக்கிறது நமக்கு. சர்வதா ஸ்ருதி மன்லோகே சர்வமாவிருத்ய திஷ்டதி, எல்லாவற்றிற்கும் சாட்சியாக திஷ்டதி அந்த பரமாத்மாவே இருக்கிறான் அப்படிங்கிறது 14வது ஸ்லோகம். அடுத்தது 15வது ஸ்லோகம். சர்வேந்திரிய குணாபாசம் சர்வேந்திரிய விவர்ஜிதம் அசக்தம் சர்வம்ருச்சைவ நிர்குணம் குணபோத்ருச்சக. அங்கங்க என்னென்ன சைத்தன்யம் வியாபித்திருக்கோ எல்லாவற்றிற்கும் எது லகிக்கிறதோ அது எல்லாம் நிர்குண பிரம்மம். பகவானுக்கு ஸ்வரூபத்தகா பகவான் அனுபவிக்கலாம், விஸ்வரூபனாக அனுபவிக்கிறோம். அதையே பகவானே சொல்லிட்டான், இந்த விஸ்வரூபமே என்னுடைய ரூபம்னு நினைச்சிடாதுன்னு அர்ஜுனன்ட்ட சொல்லிட்டான். ஏன்னா இதுதான் என்னுடைய ரூபம் அப்படிங்கிறத யாராலையும் நிர்ணயிக்க முடியாது. இந்த கிருஷ்ணனே கூட ரூபம்தான், ராமனே கூட ரூபம்தான், மத்ஸ்யமே ரூபம்தான், கூர்மமே ரூபம்தான், இப்படி எல்லாமே என்னுடைய ரூபம்தான் அப்படிங்கறச்சு விஸ்வரூபமே என்னுடைய ரூபம், இதுதான் என்னுடைய நிஜ ரூபம்னு நினைச்சிடாத, விஸ்வரூபமும் என்னுடைய ரூபம் அப்படிங்கிறது போல நிர்குண பிரம்மமும் பகவானுடைய ஒரு குணம் தான். நிர்குணமாகவும் பகவானால இருக்க முடியும். ஆனா நம்முடைய விசிஷ்டாத்வைத்த சித்தாந்தம் எப்படின்னா நிர்குணமாக அப்படி இருக்க முடியாது. ஏன்னா ஈஸ்வரன் அப்படின்னாலே யாருக்கு ஈஸ்வரன்? யாராவது ஒரு ஜீவன் அங்க இருந்தால்தானே இந்த ஜீவனுக்கு நான் ஈஸ்வரன் அப்படின்னு நிர்குண பிரம்மமாக இருக்கிறதுக்கு பகவானே விரும்பல. அதனாலதான் அர்ஜுனனே எழுப்புறான், நீ ஏதோ பிரம்மம் தான் ஏதோ நிர்குண பிரம்மம்னு கண்ண மூடின்னு தியானம் பண்ணிடுறேன்னு போயிடாத அர்ஜுனா, அப்புறம் என்ன யார உபாசிப்பா? அதனால நீ என்னை உபாசித்து இரு அப்படின்னு தான் பகவானுடையவே எண்ணமா இருக்கிறதுனால நிர்குணமும் பகவானுடைய ஒரு குணம். ஆனால் விசேஷத்தகா பரமாத்மாவை நம்ம நேர அவனுடைய குணங்களை அப்ராக்கிருத திவ்யமங்கள விக்கிரகன், கோட்டி மாத்திரு வாத்சல்யம் உடையவன், அந்த மாதிரி பகவானுக்கே உண்டான அலாதி குணங்களை அனுபவித்து அத்தகைய சைத்தன்யம் இந்த லோகம் பூரா வியாபித்து இருக்கிறதுனாலதான் இன்றைய தினம் வரைக்கும் எல்லாரும் பெரும்பாலும் ஆஸ்திகாலாதான் இருக்கா. நாஸ்திகம்ங்கிறது எங்கேயோ ஒரு மூலையில கொஞ்சம் இருக்கு. அந்த நாஸ்திகன் கூட அறக்குறை நாஸ்திகனா இருக்கும்.
பூர்ண நாஸ்திகனா ஹிரண்யனை போல யாராலையும் இருக்க முடியாது. ஹிரண்யன் எதிர பிரத்யட்சமா நரசிம்மமூர்த்திய பார்த்தும் கூட நீதான் ஈஸ்வரனா அப்படின்னு வாழை எடுத்துட்டு புறப்பட்டா. அது பக்கா நாஸ்திகம். அந்த மாதிரி இப்ப யாராலையும் இருக்க முடியாது. அப்படி பிரத்யட்சமா நரசிம்மமூர்த்தி வரான்னு நினைச்சுப்போம், அப்பாடின்னு பயப்படுவனே தவிர அவன் உடனே நான் அவனை வெட்டேன்னு எழுந்து போக முடியாது யாராலையும். அதனால ஆஸ்திகாலம் அறக்குறை ஆஸ்திகாலம் இருக்கிறதுனால நம்ம என்ன நினைக்கிறோம், இவன் இப்படி நாஸ்திகம் பேசுறானே, பகவான் வந்துட்டா தேவலையேன்னு நம்ம நினைக்கிறோம். நம்மளும் அறக்குறை ஆஸ்திகாலா இருக்கிறதுனால. அப்படி அவ்வளவு சுலபமா நம்ம ஈஸ்வரனுடைய நிலை பகவான் அவ்வளவு சுலபமா நினைக்க கூடாது. இப்ப இவன் பேசுற இந்த அறக்குறை நாஸ்திகத்துக்கெல்லாம் பகவான் வந்துட்டா அப்புறம் அவனுக்கு என்ன பெருமை இருக்கு? ஏன்னா அவன் இங்க எதிர்ல பார்த்தா நாஸ்திகம் பேசுறது போல பேசுவனே தவிர உள்ள போய் அவனே கன்னத்துல போட்டுப்பான். அப்படி இருக்கக்கூடிய அந்த அறக்குறை நாஸ்திகனுக்காக பகவான் வந்துடணும்னு அறக்குறை ஆஸ்திகர்கள் விரும்புவார்கள். ஆனால் பக்கா நாஸ்திகனா இருக்கணும், அங்க ஆஸ்திகமும் பக்கா ஆஸ்திகமா இருக்கணும். பிரஹ்லாதன் நீ என்னை நெருப்பலியே வத, என விஷமே கொடு, மலையிலேந்தே உருட்டு, நீ எது செய்தாலும் ஹரி இருக்கிறது சத்தியம், அவன் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடிய பக்கா ஆஸ்திகன் நம்மளை போட்டு ஒரு 4 அடி அடிச்சா நம்ம இல்லைன்னு சொல்லுடா, உன்னுடைய பரமாத்மா இல்லைன்னு சொல்லு அப்படின்னா சரிப்பா இல்லை அப்படின்னு அவன் எதிரில சொல்லிட்டு போயிடுவான் அறக்குறை ஆஸ்திகர்கள். ஆனால் பிரஹ்லாதனோ நீ என்னை எது செய்தாலும் அவன் இல்லைன்னு நான் எப்படி சொல்ல முடியும், அவன் இருக்கறச்சே அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த பக்கா ஆஸ்திகன் அவன் எதிரில பிரத்யட்சமா அந்த நரசிம்மமூர்த்திய பார்த்தும் நீதான் ஈஸ்வரனாமே, உன்னை வெற்றேன் பார்னு வாழை எடுத்துட்டு போன பக்கா நாஸ்திகன். இப்படி இத்தகைய ஆஸ்திகனுக்கும் நாஸ்திகனுக்கும் வந்தாதான் பகவானுக்கே பெருமையே தவிர ஏதோ இவர்களும் அறக்குறையா இருந்து அவர்களும் அறக்குறையா இருந்து அங்க போய் பகவான் வந்தா அவனுக்கே ஒரு பெருமை இல்லை இல்லையோ. அதனால சர்வேந்திரிய குணாபாசம் நம்ம சர்வ இந்திரியங்களுக்கும் சாட்சி மாத்திரமா அவன் இருக்கான்ங்கிறத நம்ம இங்க நடக்கிற இந்த இயற்கையை வச்சே நாம் புரிய வைக்க முடியும். இதுக்காக பகவானே புறப்பட்டு வரணும்னு எல்லாம் நம்ம நினைக்க வேண்டாம். இப்ப சாமான்யமாவே இந்த லோகத்துல நடக்கிற விஷயங்களை காட்டியே நம்மளால அதை நிரூபணம் பண்ண முடியும். எனக்கு கண்ணுதான் பாக்குறது, காதுதான் கேட்கறது, இதெல்லாம் நேச்சர்னு சொல்றவர்களுக்கு கண்ணு யாரால பார்க்கிறது, காது யாரால கேட்கறது அப்படிங்கிற கேள்வி வச்சாலே அவர்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடும். அதனால இதுக்கு சர்வமும் பிரம்மம் வியாபித்து இருக்கு அப்படிங்கிற விஷயத்த இதுதான் பிரஹ்லாதன் எங்கும் இருக்கான், தூணிலும் இருக்கான், துரும்பிலும் இருக்கான், எங்கும் இருக்கான் அப்படிங்கறதான் இந்த ஸ்லோகம் நிரூபணம் பண்றது. சர்வேந்திரிய குணாபாசம் சர்வேந்திரிய விவர்ஜிதம் எல்லாத்திலையும் வியாபித்து இருக்கக்கூடியது பரமார்த்த ஸ்வரூபம் தான். அதை புரிஞ்சின்றவன் க்ஷேத்ரஜ்ஞன். அதை யார் புரிஞ்சுட்டு இருக்கானோ அவனை தான் க்ஷேத்ரஜ்ஞன். அவன் நல்ல ஞானியாக இருக்கான், புரிஞ்சுட்டு இருக்கான். ஏன்னா பிரஹ்லாதன ஞானி அப்படின்னு தான் நம்மளுடைய சாஸ்திரங்கள் சொல்றது. எதை பார்த்தாலும் ஹரியாக பார்த்தான் அப்படிங்கிறது அவனுடைய அந்த தத்துவம் தான் அங்க முக்கியம். எல்லா விடத்திலையும் பரமாத்மா வியாபித்திருக்கான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரஹ்லாதனுடைய சித்தாந்தம் தான் இங்க இந்த ஸ்லோகம் 15வது ஸ்லோகம். அசக்தம் சர்வம் ருச்சைவ நிர்குணம் குணபோத்ருச்சக. அத்தகைய பிரம்மமானது பரமாத்மாவானது எங்கும் வியாபித்திருக்கான். அதனால இந்த க்ஷேத்ரஜ்ஞனால அதை புரிஞ்சு கொள்ள முடியும். அந்த க்ஷேத்ரஜ்ஞன் அந்த ஞானத்தை நம்ம மனசுல இருந்து நம்ம தான் தட்டி எழுப்பணும். அந்த தட்டி எழுப்புறதுக்கு ஆச்சாரியோபாசனம் இருந்தாலே போரும். நம்ம ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த ஞானம் நமக்கு வெளியில தெரியும் அப்படிங்கிறது இங்க 15வது ஸ்லோகம். அடுத்தது 16வது ஸ்லோகம். பஹிரந்தஸ்ச பூதானாம் ஆச்சரம் சரமேவ சக சூக்ஷ்மத்வாத் தவிக்ஞேயம் தூரஸ்தம் சாந்திகே சதத். அதாவது அந்த பிரம்மம்ங்கிறது அது எங்க எப்படி போய் தெரிஞ்சுக்கிறது, எங்க போய் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா அது ரொம்ப நமக்கு சமீபத்துலதான் இருக்கு, ஆனா வெகு தூரம் இருக்கு. அது எப்படி சமீபத்துல இருக்கு, வெகு தூரம் இருக்கு, ரெண்டுமே எப்படி ஒரே சமயத்துல வரும்? அதுதான் இங்க இந்த ஸ்லோகத்துல அப்படிதான் சொல்லப்பட்டிருக்க. பஹிரந்தஸ்ச பூதானாம் ஆச்சரம் சரமேவச்ச. சமீபத்துல இருக்கு ஆனா வெகு தொலைவுல இருக்கு. சமீபம் வெகு தொலைவா, அது எப்படி முடியும்? அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருவனுக்கு ஒரு பித்ரு பைத்தாமகமான ஒரு சொத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான். ஏதோ என்னுடைய பாட்டன் முப்பாட்டன் யாரோ ஒருவன் நல்லா சம்பாதிச்சு வச்சு, ஒரு உதாரணம் புரியணுங்கிறதுக்காக சொல்றேன் இந்த ஸ்லோகம்.
பாட்டனோ முப்பாட்டனோ நல்லா சம்பாதிச்சு வச்சு ஒரு பெரிய கிரகம் ஒண்ணு கட்டி வச்சிருக்கான், ஒரு மாளிகை, மாளிகை போல கட்டி வச்சிருக்கான். அந்த மாளிகை பரம்பரையா அதனுடைய வாரிசுகளுக்கு அது வந்துட்டு இருக்கு. அவனுடைய ஒரு 4-5 தலைமுறை கழிச்சு ஒருவன் அங்க அந்த சொத்தை அனுபவிச்சுன்னு அங்க உட்காண்டிருக்கிறவனுக்கு ஏதோ என்ன ரொம்ப நாட்கள் பைசா தானே அப்படியே இருக்காது இல்லையா, செலவழிஞ்சு போச்சு. பாட்டன் முப்பாட்டன்லாம் என்ன சம்பாதிச்சு என்ன கஜானாவை நிரப்பி வச்சுட்டு போனார்களோ அதெல்லாம் செலவழிஞ்சு போன பிறகு இப்ப அவனுக்கு தாரித்ரியம் வந்துடுது. ஏன்னா வீடு வேணா இருக்கே தவிர அந்த மாளிகை கட்டி வச்சது தன் சொந்த பரம்பரை சொத்தா இருக்கிறதுனால அது இருக்கே தவிர ஆனா கையில செலவு பண்றதுக்கு பைசா இல்லை. அதனால நான் தாரித்ரியத்தை அடைஞ்சுட்டேனே, எனக்கு 1 கோடி ரூபாய் இருந்தா நான் இந்நேரம் எவ்வளவு நன்னா அபிவிருத்தி பண்ணுவேன், எனக்கு எங்க போனாலும் உத்தியோகமும் கிடைக்க மாட்டேங்கிறதே, நான் தாரித்ரியத்தை அடைஞ்சுட்டேனே அப்படின்னு நான் தரித்திரன்னு நினைச்சுட்டு இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு அந்த பாட்டன் முப்பாட்டன் என்ன பண்ணிருக்கான், கஜானாவில மட்டும் சொத்து சேர்த்து வச்சுட்டு போல, பிரத்யட்சமா தெரியக்கூடிய கஜானால மட்டும் இல்ல, எங்கேயோ அந்த மாளிகைக்கு பின்னாடி ஒரு கொல்லப்புறமா ஒரு புதையல் மாதிரி ஒண்ணு வச்சுட்டு போயிருக்கான். சித்த எண்ணத்துக்கு இது உபயோகப்படட்டும், ஒருவேளை கஜானா பூரா காலி ஆயிடுச்சுன்னா நம்ம 5 தலைமுறை தள்ளி இந்த புதையல் அவர்களுக்கு உபயோகப்படட்டும்னு கட்டியா தங்கம் வச்சு அந்த புதையலை பின்னாடியே புதைச்சு வச்சுட்டு போயிருக்கான். அது இவனுக்கு தெரியாது. அது இவனுக்கு தெரியாததுனாலதான் நான் தரித்திரன்னே கஷ்டப்பட்டுன்னு உட்காந்து இருக்கிற சமயத்துல எனக்கு ஒண்ணுமே இல்லையா, ஆனா இவன் கோட்டீஸ்வரன், பின்னாடிதான் இருக்கு அந்த புதையல். அதை யார் சொல்றது? ஏதோ அவன் நன்னா தூங்கரிச்சே ஒரு கனவுல அந்த முப்பாட்டனே வந்து, அடே தரித்திரன்னு நீ உன்னை நினைச்சுக்காதடாப்பா, கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க, நீ உன்னை தரித்திரன்னு நினைச்சுக்காத, உன்னுடைய பின்னாடி போய் பார், ஒரு புதையல் நான் வச்சுட்டு போயிருக்கேன் அப்படின்னு அந்த முப்பாட்டனே ஒரு கனவுல வந்து சொல்லிட்டு போனானாகில் பிறகு அந்த கனவு கலைஞ்ச பிறகு, அப்படியா அதெல்லாம் என்ன உண்மையா இருக்காது, ஏதோ கனவு தானே அப்படின்னு நினைச்சிட்டு போறவனும் உண்டு. இல்ல என்ன இருந்தாலும் கனவு, அது உண்மையான பார்க்கலாமே ஒரு கால் அப்படின்னு போய் அது பின்னாடி இருக்கிற அந்த பூரத்தையும் வெட்டி தோண்டி போய் பார்த்தா நிஜமாவே அங்க ஒரு பெட்டி இருக்கு. அந்த பெட்டியை திறந்து பார்த்தா அந்த கட்டியா அங்க தங்கம். இதை பார்த்த உடனே நான் கோடீஸ்வரன்டா, நான் தரித்திரன் இல்லை அப்படின்னு அவனுக்கு தோணும் இல்லையா? அது போல நமக்கு அந்தர்யாமியாவே இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவுக்கு நம்ம எங்க போய் நம்ம பரமாத்மாவை தேடுவேன்னு வெளியில தேடிட்டு இருக்கோம். எங்கேயோ போய் வெளியில தேடிட்டு இருக்கிற வரைக்கும் வெகு தூரம் தான். இப்ப இந்த உதாரணத்திலேயே அவனுக்கு வெகு தூரம் தான், அந்த தங்கம் அவன் கிட்டக்கவே இருக்குங்கிறது அவனுக்கு தெரியல, வெகு தூரம் இருக்கு. ஆனா கனவு எப்படி அவனுக்கு கனவு கலைஞ்ச உடனே இங்கதான் இருக்குன்னு தெரிஞ்சதோ அது போலதான் வெகு தூரம் நம்ம போய் எங்கேயோ இருக்குன்னு நினைச்சுன்னு தேடிட்டு இருக்கோம். ஆனா நமக்கு ஞான ஸ்வரூபனாகவே நமக்குள்ளேயே அந்தர்யாமியாக இருக்கான் அப்படிங்கிறத கனவு போல, அங்க கனவுல வந்து எப்படி அந்த முப்பாட்டன் சொல்றானோ அது போல ஒரு ஆச்சாரியன் வந்து நம்ம இடத்துல உனக்கு அந்தர்யாமியாகவே இருக்கானே, எங்க போய் நீ வெளியில தேடின்னு இருக்க அப்படின்னு சொல்லிட்டாராகில் வெகு கிட்டக்க இருக்கான் இல்லையா? அதனாலதான் பிரம்மம்ங்கிறது பரமாத்ம ஸ்வரூபம்ங்கிறது வெகு தொலைவுல இருக்கு, ஆனா உனக்கு கிட்டக்கவே இருக்கு. பகிரந்தஸ்ச பூதானாம் ஆச்சரம் சரமேவச சூக்ஷ்மத்வாத் விக்னேயம். அந்த சூக்ஷ்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கோட்டி கல்ப காலம், இத்தனை நாட்கள் நம்மளால தெரிஞ்சுக்க முடியல இல்லையா? எவ்வளவோ கல்ப காலமாக லோகம் இருந்திருக்கு, நாமும் இருந்திருக்கோம், இன்னி வரைக்கும் நம்ம கரையேறல, இங்கதான் உட்காந்துருக்கோம். இன்னமும் இங்க உட்காந்து இத்தனை மணிக்கு இங்க உட்காந்து இந்த கீதையை கேட்டு இருக்கோங்கிறதுல இருந்தே தெரியறது இல்லையா நம்ம இன்னும் கரையேறல. அத்தனை கோடி கல்ப காலமாக எங்கெங்கயோ இருந்துட்டு அங்க அலைஞ்சு சில சமயங்கள் எதுவுமே தெரியாத நிலையில எல்லாம் இருந்துட்டு கடைசியா இங்க ஒரு வைஷ்ணவமா ஒரு விசிஷ்டாத்வைத்த சித்தாந்தத்தை எடுத்துட்டு கீதை அனுபவிக்கிற ஒரு ஜென்மா கிடைச்சதே அப்படிங்கிற ஒரு கிருத்தஜ்ஞத்தையோட நம்ம இருக்கணும். அப்ப நம்ம இப்ப வரைக்கும் நம்ம கரையேறலை அப்படிங்கிறது எவ்வளவு சத்தியமோ அப்போ அதுல அந்த ஞானம்ங்கிறது நமக்கு அந்த சுபாவமாக இருக்கக்கூடிய ஞானத்தை தட்டி எழுப்பக்கூடிய ஒரு ஆச்சாரியன் வந்ததும் அந்த வெகு தொலைவுல எங்கேயோ தேடிட்டு இருந்தோமே அந்த பரமாத்மாவை அவன் நமக்குள்ளேயே இருக்கான், தொலைவு இல்ல, கிட்டக்க இருக்கான். தூரஸ்தம் சாந்திகே சதத்து தூரம்னு நினைச்சிட்டு இருந்த அந்த பரமாத்மாவை நம்ம அந்தர்யாமியாகவே இருக்கான், நம்ம கிட்டக்க இருக்கான், நமக்குள்ளேயே இருக்கான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிறத தட்டி எழுப்பக்கூடியதுதான் அந்த ஞானம் அப்படிங்கிறது இந்த 16வது ஸ்லோகம். அடுத்தது 17வது ஸ்லோகம். அவிபக்தம் ச பூதேஷு விபக்தமிவ ச ஸ்திதம் பூத பர்த்ரு ச தக்ஞேயம்
ज्ञेयं गो गो ग्रसिष्णु प्रभविष्णु च ग அவிபக்தம் ச பூதேஷு. எல்லா பூதங்களிலும் அவிபக்தமாக பகவான் உள்ளான், பரமாத்மா உள்ளான். இது இது எதுக்கு இப்படி பிரிச்சு சொல்றார்கள் அப்படின்னு பார்த்தா, அவிபக்தம் ச பூதேஷு, அந்த பரமாத்மா எல்லாத்திலையும் பிரிந்திருக்கிறது போல தெரியும், ஆனால் அவன் ஒருபோதும் பிரிக்கப்பட முடியாதவன். எல்லாத்துலயும் பரமாத்மா இருக்கான்னா இந்த பிரௌடிவாதிகள் இப்படிதான் கேள்வி பண்ணுவார்கள். என்ன பண்ணுவார்கள், எல்லாத்துலயும் பரமாத்மா இருக்காருன்னா அந்த ஒரே ரூபம், அந்த விஸ்வரூபம்னு எடுத்துக்கலாம். அந்த விஸ்வரூபத்துக்கு 1000 தலைகள் 1000 கண்கள் அந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஏன்னா வெளிநாட்டவர்கள் பண்ண ஆராய்ச்சி இது. அவர்கள் என்ன பண்றார்கள், இந்த கீதையை ஆராய்ச்சி பண்றார்கள். பண்ணி என்ன சொல்றார்கள், அந்த விஸ்வரூபன்னு ஒருத்தன் இருக்கானா அவனுக்கு சகஸ்ர சீர்ஷா புருஷாந்தன உபனிஷத்து சொல்றது 1000 தலைகள் 1000 கண்கள், அது போல 1000 கைகள். அத்தகைய அந்த ஒரு கண்ணுல இருந்து ஒரு கண்ணா எடுத்து 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 வச்சு 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 இந்த பிரபஞ்சத்துல இத்தனை ஜீவன்கள் வந்திருக்கு அப்படின்னு அவர்கள் ஒரு சித்தாந்தம் பண்ணி வச்சுட்டு போயிருக்கான். வெளிநாட்டவர்கள் நம்ம கீதையை பார்த்து பண்ணி வச்சுட்டு போயிருக்கான். அது அப்படி கிடையாது. அந்த 1000 கண்ணுல இருந்து ஒவ்வொரு கண்ணா பிடுங்கி பிடுங்கி வச்சு ஒரு ஜீவன் வந்திருக்காங்கிறது தான் அவர்களுடைய சித்தாந்தம். அதாவது அந்த விஸ்வரூபனுடைய ஒரு எசன்ஸ், அந்த எசன்ஸ் தான் இந்த பிரபஞ்ச சிருஷ்டியாக வந்திருக்கு அப்படிங்கிறது தான் நம்முடைய சித்தாந்தம். ஏன்னா ஒரு தகப்பனார போலவே அந்த புத்திரன் இருக்கான், இல்ல ஒரு தாயார போலவே அவள் கன்னிகை இருக்கா அப்படின்னா, அந்த தாயாருடைய கண்களையோ அவளுடைய மூக்கையோ இல்ல தகப்பனாருடைய வாயையோ பிடுங்கி வச்சு அந்த குழந்தை ஒண்ணும் வரல. அவர்களுடைய அந்த ஒரு எசன்ஸ், அந்த குழந்தை அவர்களை போலவே சிருஷ்டி ஆயிருக்கு அப்படிங்கிறது போலதான் அந்த விஸ்வரூபனுடைய ஒரு எசன்ஸ் பிரபஞ்சமாக சிருஷ்டி ஆயிருக்குன்னு நம்ம சித்தாந்தம் பண்ணணுமே தவிர, அவனுடைய கண்கள்ல இருந்து ஒவ்வொன்னையும் அப்படி பிடுங்கி வச்சு இத்தனை ஜீவன்கள் வந்திருக்குன்னு அவர்களுடைய சித்தாந்தம் வியர்த்தம். அவர் அந்த விஸ்வரூபனுடைய ஒரு எசன்ஸ் இப்படி வந்திருக்கே தவிர, அது போல அவன் பிரிக்கப்பட முடியாதவன். பிரித்தது போல பார்த்தா தெரியறதே தவிர, ஆனால் அவன் பிரிக்க முடியாதவன். அவிபக்தம் ச பூதேஷு விபக்தமிவ ச ஸ்திதம். விபக்தமே பண்ண முடியாதவனை, பிரிக்க முடியாது. பரமாத்ம ஸ்வரூபம்ங்கிறது ஒண்ணுதான். அவனுடைய அந்த விராட் புருஷனுடைய ஒரு எசன்ஸ் தான் பூதர் பிரிச்சத யக்ஞேயம் கோ கோ. இந்த பிரபஞ்ச சிருஷ்டிங்கிறது அவனுடைய ஒரு எசன்ஸாக வந்தது. அவனே அந்த உலகத்தை சிருஷ்டியும் பண்றான், அதை காக்கவும் காக்குறான், அதை லயமும் படுத்துறான். கிரசிஷ்ணு பிரபவிஷ்ணு சன்னா அவனே உண்டாக்குறான், அவனே அதை காக்கவும் செய்யறான், அவனே அதை லயமும் படுத்திக்கிறான். அப்படிங்கிறதுனால அந்த விராட் புருஷனுடைய ஒரு எசன்ஸாக இந்த பிரபஞ்ச சிருஷ்டி அப்படிங்கிறது வந்த போதிலும் அவன் பிரிக்கப்பட முடியாதவன், அவன் நிஜஸ்வரூபன், அவனே சாஸ்வதமானவன். அவிபக்தம் ச பூதேஷு விபக்தமிவ ச ஸ்திதம். பிரிக்க முடியாதவன் தான் பரமாத்மா. அவன் ஒருவனாகவே இருக்கான், எல்லா உயிர்லயும் அவன் படர்ந்து இருக்கான், ஆனாலும் அவன் பிரியப்படாதவன். அதுதான் அவனுடைய சைத்தன்யம். அந்த சைத்தன்யம் இருக்கிறதுனாலதான் எல்லாம் நடக்கிறது அப்படிங்கிறது தான் இங்க நிர்ணயம். அடுத்தது 18வது ஸ்லோகம். ஜோதிஷாமபி தஜ்ஜோதிஹி தமசஹ பரமுச்யதே யே ஞானம் ஞேயம் ஞானகம்யம் கோ கோ ஹ்ருதி சர்வஸ்ய விசிஷ்டிதம் கோ. ஞானம் ஞேயம் ஞானகம்யம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? ஞானம் அப்படின்னா அறிவு, நேயம் அப்படின்னா நம்ம அறியப்படுற பொருட்கள். நம்ம அந்த ஞானத்தினால நம்ம எதெல்லாம் நம்ம அறிஞ்சுக்கிறோமோ அதெல்லாம் நேயம். ஞானகம்ய கிருதி சர்வஸ்ய. இங்க அந்த ஜோதி அப்படின்னு இங்க ஆரம்பிச்சார் இல்லையா? அந்த ஜோதிக்கெல்லாம் ஜோதியானது பரமாத்மா. அது ஜோதிக்கெல்லாம் ஜோதி. இதுதான் நம்ம நேற்றே சொன்னோம், பரஞ்சோதி பரஞ்சோதி அப்படின்னு சொன்னதுனால ஜோதிக்கெல்லாம் ஜோதினா என்ன? எல்லா ஜோதிக்கும் பிரகாசமான ஒரு ஜோதினா பரஞ்சோதி. பரஞ்சோதின்னு அந்த பேரை சொன்னதுனால பரமாத்மாவை புரிஞ்சுக்க முடியாது. அதுக்குதான் அந்த க்ஷேத்ரஜனா இருக்கணும், அந்த ஞானத்தை தட்டி எழுப்பணும், அப்பதான் அதை புரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிறதுனால ஜோதிஷாமபி தஜ்ஜோதிஹி, ஜோதிக்கெல்லாம் ஜோதியானது. தமசஹா, தமசனா இந்த அறியப்படுற எல்லா வஸ்துக்கும் அனைத்துக்கும் அப்பாற்பட்டது. எதெல்லாம் நம்ம பிரத்யட்சமா பார்த்து அறிஞ்சுக்கிறோமோ அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது, அறிஞ்சிக்க முடியாது அப்படி. ஏன்னா விஸ்வரூபந்தான் உன்னுடைய நிஜஸ்வரூபமான அர்ஜுனன் பார்த்து வியந்து போன சமயத்துல இதுவே என்னுடைய ரூபம்னு நினைச்சுடாதுன்னுட்டான்.
விஸ்வரூபம் கூட என்னுடைய ஒரே ரூபம்னு நினைச்சுடாத, என்னுடைய ரூபத்தை உன்னால நிர்ணயிக்கவே முடியாதுன்னு கண்ணன். அப்படி இருக்க எல்லா விதமான எண்ணங்களுக்கும் அப்பாற்பட்டது அந்த பரமாத்ம ஸ்வரூபம். ஜோதிஷாமபி தஜ்ஜோதிஹி தமசஹா பரமுச்யதேயே. ஞாதாவாகவும் அவனே இருக்கான், ஞானமாகவும் அவனே இருக்கான், ஞேகமாகவும் அவனே இருக்கான். அந்த மூணுக்கும் சாட்சி மாத்திரமாக அவனே இருக்கான். அதனாலதான் அவனை ஞானஸ்வரூபன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஞானம், ஞேயம், அந்த ஞான தாத்தா அனைத்தும் அவனே சாட்சி மாத்திரமா இருக்கிறதுனால எதுலயும் அவன் ஒட்ட மாட்டான். எதுலயும் எப்படி காற்று நம்மளுடைய உடம்புக்குள்ளேயே போயிட்டு வெளியில வரைச்சே ரத்தம் கசை எல்லாத்தையும் எடுத்துன்னு அது வெளியில வருது இல்ல, அப்படியே உள்ள போயிட்டு அப்படியே வெளியில வருது போலதான் அவன் எங்கும் வியாபித்து இருந்தாலும் அவன் எதுலயும் ஒட்ட மாட்டான், ஈச மாட்டான். அதனாலதான் அவன் ஜோதிக்கெல்லாம் ஜோதி அப்படின்னு சொல்லப்படுறான். ஜோதிஷாமபி தஜ்ஜோதிஹி. அத்தகைய ஞான ஸ்வரூபனை புரிஞ்சுக்கிறது தான் நம்ம அதை தெரிஞ்சுக்கிறதே நம்முடைய பாக்கியம். அதுலதான் போய் எல்லாம் பரியவசானம் அடையிறது, அதுலதான் எல்லாம் போய் லயமாறுது. இந்த லோகம் சிருஷ்டி ஆனதுலேருந்து ஆரம்பிச்சு மகாபிரளயம் பரியந்தம், பிரம்மலோகம் பரியந்தம் எல்லாம் போய் லயமாகிறது அந்த ஞானஸ்வரூபன் இடத்துல. அப்படின்னு இருக்கிறச்சே அவன் ஜோதிக்கெல்லாம் ஜோதியானவன். ஜோதிஷாமபி தஜ்ஜோதிஹி. அவனிடத்துல எல்லாம் போய் கடைசியா லயமாயிடுது. ஹிருதி சர்வஸ்ய விசிஷ்டிதம். சர்வஸ்ய விசிஷ்டிதம். கடைசியில எல்லாத்தையும் தனக்குள்ள அடக்கிக்கிறவன் அந்த ஞானஸ்வரூபன். அடுத்து 19வது ஸ்லோகம். இதி க்ஷேத்ரம் ததா ஞானம் நேயம் சோக்தம் சமாசதஹ மத்பக்தா ஏதத் விஜ்ஞானாக மத்பாவாயோபபத்யதே. 19வது ஸ்லோகத்துல என்ன சொல்றான் கிருஷ்ணன்? இவ்வாறாக அர்ஜுனா, நான் இப்ப சொன்ன விஷயங்களை க்ஷேத்திரன், க்ஷேத்திரஜன், ஜட இயற்கை, பிறகு ஞானம், அந்த பரமாத்மா எப்படி எங்கும் வியாபித்திருக்கான், இத்தகையாதி விஷயங்களை நான் என்னெல்லாம் சொன்னேனோ இதை யாரால அறிஞ்சிக்க முடியும்னா என்னுடைய பக்தனால மட்டும்தான் இதை அறிஞ்சிக்க முடியும். மத்பக்தா ஏதத் விஜ்ஞாய. என்னுடைய பக்தனாலதான் இதை புரிஞ்சுக்க முடியும். வேற யாராலையும், ஒரு சாமானிய யாரோ ஒருவன் இடத்துல போய் நீ இதெல்லாம் சொன்னா இதெல்லாம் அவன் என்னமோ வளரிண்டு கிடக்குறான்ட்டு போயிடுவான். என்னுடைய பக்தியில ஆழ்ந்து என்னையே தியானம் பண்ணி என்னையே ஸ்மரித்து பக்தி யோகத்துல அவ்வளவு விஷயமா கிருஷ்ணன் அனுபவித்தவர்களால மட்டும்தான் இதை ஓரளவுக்கு புரிஞ்சுக்கவாவது முடியும். அதனால இங்க பகவானே என்ன சொல்லிட்டான்? மத்பக்தா யதத் விஜ்ஞாய. என்னுடைய பக்தனால மட்டுமே என்னுடைய பாவத்தை புரிஞ்சுக்க முடியும். மத்பாவாயோபபத்யதே. என்னுடைய பாவம் இதெல்லாம் நான் இப்ப என்னெல்லாம் சொன்னேனோ இதெல்லாம் அந்த பரமாத்மாவனுடைய பாவம் அப்படிங்கிறதையே என்னுடைய பக்தனால மட்டும்தான் நான் இப்ப சொன்ன விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சுக்க முடியும். அதனால அர்ஜுனா, நீ ஓரளவுக்கு புரிஞ்சுருப்பாய் அப்படிங்கிறத நான் நம்புறேன். இதெல்லாம் சொன்ன பிறகு பகவான் இப்ப பிரகிருத்தியை எடுக்கிறான். அந்த பிரகிருதி, அந்த இயற்கை அப்படிங்கிறது அது எப்படி உண்டாகிறது, அது எப்படி நம்மள நடத்திட்டு போறது அப்படிங்கிற விஷயத்தை 20வது ஸ்லோகத்துல இருந்து இந்த அத்தியாயம் பூர்த்தி வரைக்கும் அதுதான். 20வது ஸ்லோகத்துல இருந்து அதை எடுக்கிறான். பிரகிருதி விஷயமான ஸ்லோகங்கள் இது. பிரகிருதிம் புருஷம் சைவ வித்யநாதி உபாவபி விகாராம்ச்ச குணாம்ச்சைவ வித்தி பிரகிருதி சம்பவான். பிரகிருதிம் புருஷம் சைவ. இப்ப சொன்ன பிரகிருதி, புருஷன் இது ரெண்டுமே அனாதி. அதுக்கு ஆதி இதுதான், இங்கேருந்துதான் ஆரம்பித்தது அப்படின்னு சொல்ல முடியாதான். பிரகிருதிம் புருஷம் சைவ. சரி, பிரகிருதி வேணா ஒத்துக்கலாம். ஏன்னா பிரகிருதி வேணா பகவானோடவே ஒரு சக்தியாக இருக்கிறதுனால, பிரகிருதி அதுதான் இயற்கைன்னு நம்ம சொல்றதுனால அந்த பிரகிருதிய வேணா ஆதி அப்படின்னு நம்ம ஒத்துக்கலாம். புருஷன் கூடவா ஆதி? புருஷம்னா ஜீவன். புருஷன் கூட ஆதியா அப்படின்னா அந்த புருஷனுக்கும் ஆயுசு கணிக்க முடியாது. எவ்வளவு கோட்டி கல்ப காலமா ஜீவன்கள் உற்பத்தி ஆயிட்டு இருக்கா அப்படிங்கிறத யாராலையும் நிர்ணயம் பண்ண முடியல. யாக்ஞவல்கியர் அப்படிங்கிறவர் தான் உபனிஷத்துக்கெல்லாம் வியாக்கியானம், அந்த அத்தகைய விசாரணங்கள் பண்ணிட்டு இருக்கார். வியாசருடைய சமகாலம்.
வியாச பகவான் எதிரிலேயே அத்தகைய விசாரங்கள் ஒரு வித்வத் சபை நடக்கிறது. அந்த வித்வத் சபையில யாக்ஞவல்கியர் தான் கேட்கிறார், இதுல அது லயமாறுது, இதுல அது லயமாறுதுங்கிறத அவர் நிர்ணயம் பண்றார். அப்படி அவர் நிர்ணயம் பண்றச்சு இங்க மற்ற ரிஷிகள்லாம் என்ன சொல்றா, இந்த மண்ணு இங்க மண்ணுல இருந்து உண்டானதெல்லாம் மண்ணோட மண்ணாக போறது. அந்த மண்ணு பிரளய ஜலத்துல போய் கரையிறது. அந்த பிரளய ஜலம் பிரளயாக்னியில போய் வத்தி போறது. அந்த பிரளயாக்னி பிரளய காற்றாலே அணைக்கப்படுறது. அந்த பிரளய காற்று ஆகாயத்துல லயமாறுது. அந்த ஆகாயம் அவ்யக்தம் ஆகிய இந்த பிரகிருதியில லயமாறுது. அந்த பிரகிருதி பகவானோடவே ஸ்வரூபமாக போய் லயமாயிடுறது. அப்ப அந்த பிரம்மம் எங்க லயமாறுது அப்படிங்கிற கேள்வி கேட்காத உன் மண்டை உடைஞ்சிடும் அப்படிங்கிறார் யாக்ஞவல்கியர். ஏன்னா எது லயமாறுது நீங்க சொல்லிட்டே வந்தார் இல்லையா? மண்ணோட மண்ணா ஜீவன்கள் போறது, என்னென்னலாம் உற்பத்தி ஆச்சு எல்லாம் மண்ணோட மண்ணு ஜலத்துல கரையிறது. ஜலம் அப்புறம் அந்த பிரளயாக்னியில போய் ஜலம் வத்தி போறது. பிரளயாக்னி பிரளய காற்றால அணைக்கப்படுறது. பிரளய காற்று ஆகாயத்துல லயமாறுது. ஆகாயம் பிரகிருதியில லயமாகி பிரகிருதியும் பரமாத்மாவோட லயமான பிறகு அந்த பரமாத்மா எங்க போய் லயமாகுங்கிற கேள்வியே கேட்காதங்கிற கேள்வியே கேட்காத உன் மண்டை வெடிச்சிடுங்கிறார் யாக்ஞவல்கியர். அது கேள்வியே தப்பு. அத்தகைய கேள்வி கேட்கவே கூடாதுங்கிறார். ஏன்னா பரமாத்மாங்கிறவன் உற்பத்தி ஆகாதவன், என்றும் சாஸ்வதமாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கிறது எவ்வளவு சத்தியமோ அத்தகைய பரமாத்ம ஸ்வரூபத்துக்கு சக்தியாக இருக்கக்கூடிய பிரகிருதியும் ஆதி அப்படிங்கறத தான் இங்க பாஷ்யக்காரர் வியாக்கியானமாக நமக்கு சொல்றார். பிரகிருதிம் புருஷம் சைவ. பிரகிருதி எப்போ ஆதி, அதுக்கு கூட ஆயுசு நம்மளால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டதோ, அப்ப இந்த பிரகிருதி இருக்கிற வரைக்கும் இந்த ஜீவன்கள் உற்பத்தி ஆயிண்டே இருக்குங்கிறதுனாலேயே அந்த ஜீவன்களுக்கும் நம்மளுக்கு ஆயுசு சொல்லிட முடியாது. அதுவும் ஆதிதான். பிரகிருதிம் புருஷம் சைவ வித்யநாதி உபாவபீகி விகாராம்ச்ச குணாம்ச்சைவ. அவர்கள் குணங்களை வச்சே நம்ம என்ன மோட்சம் அடைஞ்சவர்கள் அறிந்தவர்கள். இப்ப அவர்களை பத்தி பேச்சு இல்லை. ஆனால் எவ்வளவு கோடி கல்ப காலமாக ஜீவன்கள் அங்கங்க உற்பத்தி ஆயிண்டே இருக்கு இல்லையா? இது மாதிரி எவ்வளவு கோடி கல்ப காலம் ஆயிருக்கு. இனி எப்ப இந்த ஜீவன் முதல்ல உண்டானான் அப்படிங்கிற கேள்வியே தப்பா. அத்தகைய கேள்விங்கிறது நம்மளால கணக்கிட முடியாது. அலாதிய பல கோடி காலங்களாக அது இருந்துட்டே இருக்கு. இனி அனந்த காலமாக இருக்கவும் போறது. அதனாலதான் இந்த பூமி அப்பப்ப தோன்றி மறைகிறது. அங்கங்க லயமாறுது. மகா பிரளயத்து போது லயமாறுது. அப்புறம் கொஞ்ச நாட்கள் எதுவும் தெரியாத நிலையாக இருக்கு. அப்புறம் பகவான் எப்ப மறுபடியும் யோக நித்ரையிலேருந்து எழுந்துக்கிறாடோ அப்ப பிரகிருதி உண்டாகிறது, மறுபடியும் சிருஷ்டி ஆறுது. அப்படிங்கிறதுனால இதுக்கு ஆயுசுங்கிறது கணிக்கவே முடியாது இந்த பிரகிருதிக்கும் புருஷனுக்கும். பிரகிருதிம் புருஷம் சைவ வித்யநாதி உபாவபீகி. ஈஸ்வரனே கர்மயோகியா இருக்கிறதுனால, பகவானே கர்மயோகமே என்னுடைய மதம் அப்படின்னு சொல்லிட்டதுனால, அவனே கர்மயோகியா இருக்கிறதுனால அவன் இந்த சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரத்தை செஞ்சுட்டே இருப்பான். அது அவனுடைய லீலா விபூதி, அவன் லீலை. அதனால அதுக்கு ஆயுசு கணிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். விகாராம்ச்ச குணாம்ச்சைவ வித்தி பிரகிருதி சம்பவான். பிரகிருதி புருஷன் இதுதான் விசிஷ்டாத்வைத்தம் அத்வைத்த சித்தாந்தத்துக்கு முரண் இந்த ஸ்லோகத்துல தான் வருது. ஏன்னா நம் சொல்லக்கூடிய தத்துவங்கள் என்னன்னா, விசிஷ்டாத்வைத்த சித்தாந்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிரகிருதி புருஷன் இவர்கள் ரெண்டு பேரையும் நடத்திட்டு போகிறவன் ஈஸ்வரன். ஈஸ்வரனுடைய ஒரு சொத்து இந்த பிரகிருதியும் இந்த புருஷனும் அப்படிங்கிறது. ஆனா அத்வைத்திகள் என்ன சொல்றா, இந்த பிரகிருதி புருஷன் ஈஸ்வரன் மூணு பேருமே ஒரே தத்துவம்ங்கிறான். மூணு பேருமே ஒண்ணுதான். அதனால எல்லாமே பிரம்மஸ்வரூபம் அப்படின்னு அவ கொண்டு போய் அங்க முடிக்கிறதுனாலதான் அவர்களுக்கும் நமக்கும் உண்டான அந்த வேற்றுமை. அவர்கள் எல்லாம் சர்வமும் பிரம்மம் அப்படின்னு அவர்கள் பார்க்கிறார்கள். அதனால இந்த பிரகிருதி புருஷன் இது ரெண்டுமே கூட பிரம்மஸ்வரூபம் அப்படின்னு அவர்கள் பார்க்கறதுனாலதான் அவர்களுடைய சித்தாந்தத்துக்கும் நமக்கும் முரண் வருது. நம்ம என்ன சொல்றோம், அந்த ஈஸ்வரன் அவனே தத்துவம், அவனுடைய சொத்தாக பிரகிருதியும் புருஷனும் நம்ம சொல்றோம். அதனால விசிஷ்டமாக இருக்கக்கூடியவன் ஈஸ்வரன், அவனுடைய சொத்து பிரகிருதியும் புருஷனும். அதனால விசிஷ்டாத்வைத்தம் அப்படின்னு வருது. ஆனா இதுதான்
சம்மதமாக இருக்கு. நம்ம ஆச்சாரியர்கள்ல இததான் எடுத்து சொல்றான். ஏன்னா பகவான்கிறவன் தான் சாஸ்வதமானவன், அவன் தான் இந்த பிரகிருதிங்கிற அந்த சக்தியை கொண்டு எல்லாத்தையும் படைக்கிறான். அப்படிங்கிறதுனால இத்தகைய சித்தாந்தத்துக்கு முரண் இல்லாம நமக்கு இந்த ஸ்லோகமும் அமைஞ்சிருக்கு. பிரகிருதிம் புருஷம் செய்வ, பிரகிருதியும் புருஷனையும் செப்பரேட்டா காண்பிச்சு அதுக்கு பிறகு அதுக்கு ஒரு சுவாமி ஈஸ்வரன் அப்படின்னு காண்பிச்சதுனால நம்முடைய சித்தாந்தம் நல்ல நிரூபணமாறுது இந்த ஸ்லோகத்துல, 20வது ஸ்லோகத்துல. அடுத்தது 21வது ஸ்லோகம். காரிய காரண கர்த்ருத்தே ஹேதுஹ பிரகிருதிருச்யதே யே புருஷः சுக துக்கானாம் போக்த்ருத்வே ஹேதுருச்யதே யே. காரியம் அப்படிங்கிறது இந்த சரீரம், அதுக்கு காரணமாகிய இந்திரியங்கள், இது எல்லாத்துக்கும் ஹேத்துவாக இந்த பிரகிருதி அப்படிங்கிறது இருக்கு. காரிய காரண கர்த்ருத்வே யே. நம்முடைய சரீரம் எந்த இந்திரியங்களை கொண்டு காரியங்களை செய்யறதோ அது எல்லாத்துக்கும் ஒரு ஹேத்துவாக இந்த பிரகிருதி அப்படிங்கிறது இருக்கு, இந்த இயற்கை அப்படிங்கிறது இருக்கு. இந்த புருஷனாகிய இந்த ஜீவன் இந்த பிரகிருதியினுடைய கோப்தாவன், பிரகிருதியில இருக்கக்கூடிய ஒரு கோப்தா தான் இந்த புருஷனாகிய ஜீவன். அவனுக்கு இந்த சுக துக்கங்கள் இதெல்லாம் அனுபவிக்கிற வரைக்கும் அவன் கோப்தாவாக தான் இருப்பான். சுக துக்கானாம் போக்திருத்வே யே. இந்த சுக துக்கங்கள் இதெல்லாம் என்னுடைய சுகம், என்னுடைய துக்கம், என்னுடைய லாபம், என்னுடைய நஷ்டம், என்னுடைய மானம், என்னுடைய அவமானம், என்னுடைய மனைவி, என்னுடைய மக்கள், என்னுடைய கிரகம், எல்லாம் என்னுடைய ஊரு அப்படின்னு எல்லாம் என்னுடையது என்னுடையது அப்படின்னுங்கிற அந்த எண்ணம் இருக்கிற வரைக்கும் அவன் கோப்தாவாக, அதாவது அவன் தன்னை கர்த்தாவாக பாவிச்சுண்டு இந்த பிரகிருதியில அவன் இருக்கான். எப்போ இதெல்லாம் என்னுடையது அல்ல, என்னுடைய நிஜஸ்வரூபம், நம்முடைய அந்தர்யாமி பகவான் பரமாத்மா, நம்முடைய ஸ்வரூபம் வேறு, நம்ம அடைய வேண்டியது அந்த பரமாத்மாவை, அதுக்கு உண்டான சாதனையாக நம்ம கர்மயோகியாக இருக்கணும் அப்படின்னு எப்ப அவனுக்கு புரிஞ்சுடுத்தோ அப்ப அவன் கோப்தாவாக ஆக மாட்டான். இந்த இயற்கையில இருக்கக்கூடிய அந்த சாமானிய விஷயங்கள் அவனை அண்டாது. இயற்கையினுடைய குணங்கள் தான் இந்த சத்துவ குணம், ரஜோகுணம், தபோகுணம் எல்லாம். இந்த இயற்கைக்கு உண்டான குணங்கள் அவனை தாக்கிறதுக்கு காரணம் அவன் தன்னை கர்த்தாவாக தன்னை கோப்தாவாக நினைச்சுக்கிறான். தன்னை சுக துக்கங்கள் எல்லாம் தன்னுடையதுன்னு நினைக்கிறான். அதனாலதான் அவனுக்கு அதெல்லாம் தாக்குறதே தவிர அவன் எப்போ இது வேறு நான் வேறு, இதெல்லாம் க்ஷேத்திரம் நான் க்ஷேத்ரஜன், இதெல்லாம் க்ஷேத்திரம் நான் க்ஷேத்ரஜன் அப்படின்னு எப்ப அவனுக்கு பார்க்க தெரிஞ்செடுத்தோ அப்ப இவன் இந்த சாமானிய இயற்கைக்கு உண்டான இந்த மாயா விஷயங்கள்ல அவன் ஈடுபட மாட்டான். காரிய காரண கர்த்ருத்வே யே ஹேதுஹு பிரகிருதிருச்யதே. பிரகிருதி அப்படிங்கிற விஷயங்களான சாமானிய விஷயங்கள் அவனை அண்டாது. எப்போ அவன் சுக துக்கத்தெல்லாம் விலக்கி எல்லாத்தையும் சமமா பார்க்க ஆரம்பிச்சா. புருஷா சுக துக்கானாம் போக்த்ருத்வே ஹேதுருச்யதே யே. சுகதுக்கங்கள் என்னுடையதுன்னு நினைக்கிற வரைக்கும் இந்த இயற்கைக்குண்டான குணங்கள் அவனை தாக்கிட்டுதான் இருக்கும். அதை விலக்கி பார்த்த பிறகுதான் அவனால இந்த நம் க்ஷேத்ரஜன்கிற அந்த அனுபவத்துக்கே அவனால வர முடியும் அப்படிங்கிறார். பிறகு 22வது ஸ்லோகம். புருஷः பிரகிருதிஸ்தோஹி புங்கே பிரகிருதிதாஜாத் குணான் காரணம் குணசங்கோஸ்ய சதசத்யோ நிஜம் மசூகு. அதாவது இந்த ஜீவனுடைய ஸ்வரூபம் அதை பத்தி சொல்றார். இந்திரிய வியாபாரங்களுக்கு சாட்சியாக இருக்கிறதுனால அததான் உபதிருஷ்டா அப்படின்னு சொல்றாரு இல்லையா. இந்த இந்திரிய வியாபாரங்கள் இது எல்லாத்துக்கும் சாட்சியாக இந்த ஜீவன் இருந்தாலும் அந்த இந்திரியங்களை கொண்டு இந்த இந்திரியங்களையே தானாக நினைத்து, இது நேத்திக்கு சொன்ன விஷயம்தான், மறுபடியும் இன்னொரு தடவை அது வருது. புருஷா பிரகிருதிஸ்தோஹி, இந்திரியங்களையே தானாக நினைச்சுண்டு அந்த இந்திரியங்கள்ல இருக்கக்கூடியதே நம்முடைய சம்பந்தம் அப்படின்னு நினைச்சுண்டு அதனால இது என்னுடைய கிரகம், இதெல்லாம் என்னுடையதுன்னு அந்த இந்திரிய விஷயமான விஷயங்களையே தான் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிற வரைக்கும் இயற்கையோடையே அவன் சம்பந்தம் கொள்றான். இயற்கையோட தான் அவனுக்கு சம்பந்தம் அப்படின்னு, பிரகிருதியோட தான் சம்பந்தம் இருக்கு. ஏன்னா பிரகிருதியோடைய குணங்கள் தானே இதெல்லாம். பிரகிருதியோடையே அவன் சம்பந்தப்பட்டுடுறான். அதனாலதான் எவ்வளவு கோட்டி கல்ப காலம் ஆனாலும் அவனால கரையேற முடியல. ஏன்னா பிரகிருதி குணங்களையே அவன் அனுபவிச்சுட்டு இருக்கிறதுனால, இந்திரியத்துமே நான் 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 நினைச்சுட்டு இருக்கிறதுனால அந்த எல்லாம் க்ஷேத்திரம், இந்த இந்திரியம் எல்லாம் நமக்கு வெறும ஒரு கருவியாக பயன்படுறது அப்படிங்கறத அவன் எப்ப புரிஞ்சுட்டானோ அப்ப அவன் க்ஷேத்ரஜனாக ஆயிடுறான். அப்ப இந்த இயற்கைக்கான குணங்கள் எதுவும் அவன் அனுபவிக்காம அதுலயே இருப்பான்.
லோகத்துலதான் இருப்பான். அதுக்காக எங்கேயும் கிளம்பி ஓடி போயிட முடியாது. எங்க கிளம்பி ஓடி போனாலும் வீடு வேணா போகும், மனைவி மக்கள் வேணா போவா. ஆனா நம்முடைய இந்திரியங்கள் கூட தானே வருது. எங்கேயோ நான் இமாலயத்துக்கு போயிடுறேன், தபசுக்கு போயிடுறேன், நான் சன்னியாசத்துக்கு போயிடுறேன்னு போனாலுமே இந்திரியங்கள் கூட வரதானே வருது. நம்முடைய பிரத்யட்சமா நம்ம பார்க்கக்கூடிய நம்முடைய உறவுகள் வேணா நம்ம கூட இல்ல, ஆனா இந்திரியங்கள் கூட வருது. கண்ணு கூட வருது, காது கூட வருது, கைகள் கூட வருது. அதனால இந்திரிய வியாபாரம்ங்கிறது நடந்துதானே ஆகும். அதனால இதெல்லாம் வெட்டி போட்டுட்டு போயிட முடியுமா? ஆனா போக முடியாது இல்லையா? இந்திரியங்கள் கூட வரதுனால இந்த லோகத்திலேயே வாழுங்கிற, அதுக்குதான் புறப்பட்டு போக வேணாங்கிறான் கிருஷ்ணன். புறப்பட்டு போகாத, இங்கே இரு, லோகத்திலேயே இரு, சாமான்யமாவே இரு, எல்லாரோடையும் சிரிச்சு பேசு, எல்லாரோடையும் அவர்கள் அழற்சே நீயும் அழு, அவர்கள் கவலைப்படுறச்சே நீயும் படு, எல்லாம் செய். லோக வியாபாரம்ங்கிறது நடக்கட்டும். ஆனால் இதெல்லாம் க்ஷேத்திரம், நான் க்ஷேத்ரஜன் அப்படிங்கிற அந்த ஞானத்தை மட்டும் கொண்டு வா. அதை பிரிச்சு பார்க்க கத்துக்கோ. அதை பிரிச்சு பார்க்க கத்துட்டேன்னா இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய அந்த இயற்கையினுடைய குணங்கள் உன்னை தாக்காது. காரணம் குணசங்கோஸ்ய சதசத்யோ நிஜன்ம சூகோ. அடுத்தது 23வது ஸ்லோகம். उपदृष्टानुमन्ता च भर्ता भोक्ता महेश्वरः परमात्मेति चाप्युक्तो देहेऽस्मिन् पुरुषः परः. இங்க பரமாத்மா மகேஸ்வரான்லாம் வருது. அதனால இது பகவான உத்தேசித்ததான ஸ்லோகம் இது இல்ல, ஜீவனதான் சொல்றான். ஜீவனதான் சொல்றான். ஏன்னா பரமாத்மாவை உத்தேசித்த ஸ்லோகமாக்கும் நம்ம பார்த்தா அப்படி தெரியறது. ஏன்னா மகேஸ்வரகான்னு வருது, பரமாத்மான்னு வருது, அப்படிலாம் கோப்தா அப்படின்லாம் வருது. அதனால இது பரமாத்மாவை பத்தினதான ஸ்லோகம்னு நினைக்க வேணாம், இது ஜீவனை பத்தினதான ஸ்லோகம் தான். ஏன்னா காரணம் போக்தா, போக்தானா பரமாத்மாக்கு அந்த குணம் இல்லை. போக்தா அப்படின்னு எப்ப இங்க ஒரு வார்த்தை வந்துடுத்தோ, உபதிருஷ்டானோ மத்தாச்ச பர்த்தா போக்தா மகேஸ்வரஹா. போக்தா அப்படின்னு இங்க வந்ததுனால, போக்தானா அனுபவிக்கிறவன். ஏன்னா பரமாத்மா எதையும் அனுபவிக்காதவன். பரமாத்மா இதை அனுபவிக்கிறான் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. அதனால இங்க போக்தான்னு வந்ததுனாலேயே நிரூபணம் இது ஜீவன் சம்பந்தமான ஸ்லோகம் தான், ஈஸ்வரன் சம்பந்தமான ஸ்லோகம் இல்ல. இது எப்படி ஜீவன் சம்பந்தமான ஸ்லோகம் அப்படிங்கிறது, உபதிருஷ்டானுமத்தாச்ச, அதாவது இந்திரிய வியாபாரங்களுக்கு, அந்த இந்திரிய வியாபாரங்கள் என்னென்ன நடக்கிறதோ, கண்ணு பாக்குறது, காது கேட்கறது, மூக்கு முகர்றது, கைகள் வேலை செய்யறது, கால்கள் ஓடுறது, இது எல்லாத்துக்கும் இந்த இந்திரிய வியாபாரங்களுக்கு சாட்சி மாத்திரமாக இருக்கான் இந்த ஜீவன். அதனால உபதிருஷ்டா அனுமந்தா, இதை விரும்புறான். இந்திரிய வியாபாரங்கள் அதுவாக நடக்கணும் அப்படிங்கறத இஷ்டப்படுறதுனால அனுமந்தா, அதுக்கு தலைவனாக தானே இருக்கிறதுனால பர்த்தா, பர்த்தானா இந்த இடத்துல தலைவன் அர்த்தம். இந்திரியங்களுக்கு தான் தலைவனாக இருக்கிறதுனால பர்த்தா. போக்தா, போக்தானா இந்த இந்திரியங்களை அனுபவிக்கிறவனா இருக்கிறதுனால போக்தா மகேஸ்வரகா. போக்தனா இருந்து அதை அனுபவிக்க கூடிய தலைவனா இருக்கிறதுனால இந்திரியங்களுக்கு மகேஸ்வரனாக இவன் இருக்கான். பரமாத்மேதி சாப்யுக்தோ கோகோ தேஹேஸ்மின் புருஷ பரா. இந்த இடத்துலதான் நமக்கு வித்தியாசம். தேஹேஸ்மின் புருஷ பரா, அந்த தேகத்துல இருக்கக்கூடிய இந்திரியங்கள் தானே அப்படிங்கிறத புரிஞ்சுண்டு, அந்தர்யாமி வேறு, நமக்கு பரமாத்மா ஒருத்தன் இருக்கான் நமக்கு அந்தர்யாமியாக அப்படிங்கறத அவன் புரிஞ்சுட்டான்னா, இது என்னென்ன இந்திரியங்களுக்கெல்லாம் அவன் சாட்சி மாத்திரமா இருக்கானோ, எந்தெந்த இந்திரியங்களை அவன் அனுபவிக்க ஆசைப்படுறானோ, எந்தெந்த இந்திரியங்களை அவன் போஷிக்கிறானோ, அந்த இந்திரியங்கள் எல்லாம் வெறும க்ஷேத்திரம் தான், நான் க்ஷேத்ரஜன் அப்படிங்கிற அந்த லாபத்தை அவன் அடைஞ்சிடுவான். க்ஷேத்ரஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஞானமாகிய அந்த லாபத்தை அடைஞ்சிடுவான். இதெல்லாம் க்ஷேத்திரம் அப்படின்னு புரிஞ்சின்றவன். பரமாத்மேதி சாப்யுக்தோ தேஹேஸ்மின் புருஷ பரஹா. இதெல்லாம் வெறும் ஏதோ தேக வியாபாரத்துக்காக இதெல்லாம் நடக்கிறது, ஆனா இதெல்லாம் என்னுடைய நிஜம் இல்லை அப்படின்னு புரிஞ்சின்றவன் அந்த உத்தம லாபத்தை அடையறான். அடுத்த 24வது ஸ்லோகம். ஏவம் வேத்தி புருஷம் பிரகிருதிம் ச குணைः சஹ சர்வதா வர்த்தமானோபி ந ச பூயோபிஜாயதே.
பிரகிருதி புருஷன் இது ரெண்டுத்தையுமே பிரித்து பார்க்க தெரிஞ்சவன். பிரகிருதி அப்படிங்கிறது ஜடம், புருஷன்கிறது சித்து. இது ரெண்டும் பிரிஞ்சு பார்க்க கூடியவன் லோக விஷயங்கள்ல ஈடுபட மாட்டான். இதுதான் க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜன் அப்படின்னு ரெண்டுத்துக்கான வித்தியாசம். இந்த க்ஷேத்திரம் இதெல்லாம் க்ஷேத்திரம், நான் க்ஷேத்ரஜன் அப்படின்னு இதை பிரிச்சு பார்க்க தெரிஞ்சவனுக்கு, இதை நம்ம நேற்றைய தினமே சொன்னோம், யாராவது ஒருத்தர் நம்மளை திட்டினா கூட என்ன திட்டிட்டா அப்படிங்கிற ஒரு அழுக வருது. காரணம் இந்த க்ஷேத்திரத்தையே, இந்த சரீரத்தையே நாம நினைக்கிறதுனால. இல்ல யாராவது நம்மளை ரொம்ப புகழ்ந்து பேசிட்டா, என்ன புகழ்ந்துட்டாங்கிற அந்த ஒரு சந்தோஷம் வரத்துக்கும் காரணம் அதுதான். ஏன்னா இந்த சரீரமே நாம் நினைக்கிறதுனால. இந்த சரீரமே ஒரு க்ஷேத்திரம், நான் க்ஷேத்ரஜன் அப்படின்னு இதை பிரித்து பார்க்க தெரிஞ்சவனுக்கு இந்த லோக விஷயமான எண்ணங்கள் நீங்கிவிடும். சர்வதா வர்த்தமானோபி நச பூயோபி ஜாயதே, நச பூயோபி ஜாயதே. இந்த லோகத்துல இருக்கக்கூடிய சாமானிய விஷயங்கள் அவனை அண்டனும்னு நினைச்சா கூட அண்டாது. எப்ப அவன் இந்த க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜன் இந்த ரெண்ட பிரிச்சு பார்க்க தெரிஞ்சுட்டானோ அப்ப இந்த சாமானிய எந்த விஷயங்களும் அவனை அண்டாது. சரி, அதை பின்ன எப்படி தெரிஞ்சுக்கிறது? அந்த க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜன் அப்படிங்கிற இந்த வித்தியாசத்தை நம்ம எந்த விதமான உபாசனையால தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கான பதில் தான் 25வது ஸ்லோகமாக நமக்கு வருது. தியானேனாத்மனி பஷ்யந்தி கேசிதாத்மானமாத்மனாக அன்யே சாங்கியேன யோகேன கர்ம யோகேன சாபரேயே. நீ எப்படி வேணாலும் தெரிஞ்சுக்கோன்ட்ட பகவான் என்ன சொல்றான்? நீ தியான யோகத்துல தெரிஞ்சின்றாலும் சரி, சாங்கிய யோகத்துல தெரிஞ்சின்றாலும் சரி, கர்ம யோகத்தினால தெரிஞ்சின்றாலும் சரி, நீ தெரிஞ்சுக்கிற விஷயம்ங்கிறது ஒண்ணுதான். அதனால சில பேர்கள் தியான யோகத்தினால தெரிஞ்சுக்கிறா. தியானேனாத்மனி பஷ்யந்தி, தியானத்தினால பஷ்யந்தி, தியானத்தினால இது தெரிஞ்சு என்ன பார்க்கிறார்கள். ஏன்னா க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜன் இந்த விஷயத்தையே தியான யோகத்தினால தெரிஞ்சுக்கிறவர்கள் சில பேர்கள். சில பேர்கள் சாங்கிய யோகத்தினால தெரிஞ்சுப்பார்கள். சாங்கிய யோகம்ங்கிறது ஞானமாகிய ஒரு ஞான யோகம். ஞான யோகத்தினால என்ன தெரிஞ்சுப்பார்கள். அன்யே சாங்கியேன யோகேன, சாங்கிய யோகத்தினால இது கூட இது தெரிஞ்சுக்கலாம். சாங்கிய யோகமாவது தியான யோகமாவது எனக்கு ஏத்ததை சொல்லுப்பா. சாங்கிய யோகம் சன்னியாசத்துக்கு புறப்பட்டு போக வேண்டாம்னு இப்பதானே சொன்னேன். தியான யோகம் உட்காந்து அபியாசம் எல்லாம் பண்ண முடியாதுன்னு நான் சொல்லிட்டேனே. அப்படி இருக்கிறச்சு எனக்கு ஏத்தாது போல சொல்லுப்பான கர்ம யோகேன சாபரே. கர்ம யோகத்தினாலும் தெரிஞ்சுக்க முடியும். கர்ம யோகத்தினாலே என்ன தெரிஞ்சுக்க முடியும். நித்திய கர்மானுஷ்டானங்களை தினசரி பண்றவர்கள், அதையே ஈஸ்வரார்ப்பணமா பண்றவர்கள் தான் கர்மயோகி. கர்மானுஷ்டானங்களை பண்றவர்கள் கர்மா பண்றார்கள்னு அர்த்தம். அதையே பகவதார்ப்பணமாக பண்ணக்கூடியவர்கள் கர்ம யோகிகள். அந்த கர்ம யோகிகள் கர்மயோகியாகவே இருந்து 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 அவனுக்கு சித்த சுத்தி ஏற்படுத்தி, ஏன்னா அவன் என்ன கர்மா பண்ணாலும் எல்லாம் பகவதார்ப்பணம் அப்படின்னு அவன் எப்ப பண்றானோ அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சித்த சுத்தி உண்டாகி அவனுக்கும் ஞானம் இனி நான் க்ஷேத்ரஜன், இதெல்லாம் க்ஷேத்திரம் அப்படிங்கிற ஞானம் கர்மயோகிக்கு கூட வரும். சாங்கியத்துல இருக்கிறவர்களுக்கு தான் வரும்னு இல்ல தியானத்துல இருக்கிறவர்களுக்கு தான் வரும்னு இல்ல. அதனாலதான் ஜாக்கிரதையா பகவான் இந்த ஸ்லோகத்துல சொல்றான், தியானேனாத்மனி பஷ்யந்தி கேசிதாத்மானமாத்மனா. தியானத்தினால நன்னா தெரிஞ்சுக்க முடியும், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. தியான யோகத்தினுடைய பெருமை தியான யோகத்துக்கு இருக்கு. அதே போல சாங்கிய யோகத்துக்கு இருக்கிற பெருமை அதுக்கு இருக்கு. அன்யே சாங்கியேன யோகேன. அப்ப பின்ன ஏங்கதி என்ன? எல்லாராலையும் தியானம் பண்ண முடியுமா? எல்லாராலையும் சன்னியாசம் போயிட முடியுமா சாங்கிய யோகத்துக்கு? பின்ன ஏங்கதி தான் என்ன அப்படின்னு அதுக்குதான் பகவான் சௌலபியம் தானே. அதனால சொல்றான் கர்ம யோகேன சாபரேயே. கர்ம யோகிகளுக்கும் தெரிஞ்சுக்க முடியும். க்ஷேத்ரன் க்ஷேத்ரஜன் ஆகிய இந்த தத்துவத்தை கர்மயோகிகளும் தெரிஞ்சுக்கிறார்கள். 26வது ஸ்லோகம். அன்யே த்வேவமஜானந்தஹ ஸ்ருத்வான்யேப்ய உபாசதே யே தேபி சாதி தரந்த்யேவ மிருத்யும் ஸ்ருதி பராயணஹ. தியான யோகத்துல வெறுமை இருந்தா வந்துடுமா? இந்த க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜன் இந்த டிஃபரன்ஸ் எல்லாம் வெறும தியான யோகத்துல இருக்கிறதுனால நமக்கு தெரிஞ்சிடுமா? இல்ல சாங்கியத்துல இருக்கிறதுனால, சாங்கிய யோகத்துல இருக்கிறதுனால தெரிஞ்சிடுமா? இல்ல கர்ம யோகத்துல இருக்கிறதுனால வெறுமையே தெரிஞ்சிடுமா?
அப்ப அப்படி வெறுமையே நம்ம பாட்டு நம்ம நித்திய கர்மாக்களை பண்ணிட்டு இருக்கோம். பகவானே எல்லாம் உனக்கு ஈஸ்வரார்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கோம். இப்படி பண்ணிட்டே இருந்தா க்ஷேத்திரஜ்ஞன்னு எப்படி தெரிஞ்சுன்றது? நீ பாட்டு தினமும் பண்ணிட்டே இரு, உனக்கே தெரியும்னு சொல்றியே, அது எப்படி தெரிஞ்சிடும்? எப்படி தெரிஞ்சிடும்? அன்யே த்வே மஜ ஜானந்தே ஸ்ருத்வான்யேப்ய உபாசதே. உபாசதே ஆச்சாரியன் தான் அப்படின்னுட்டா. அது ஆச்சாரியனாலதான் தெரியும், குரு கிருப்பையால தெரியும். நித்திய கர்மாவை பண்ணக்கூடிய ஒரு கர்ம யோகி கூட ஆச்சாரியனுடைய திருவடியை பாக்குற வரைக்கும் தான் அவனுக்கு இது தெரியாம இருக்கும். எப்போ ஒரு ஆச்சாரியனை பார்த்துட்டானோ அவருடைய சமாஸ்ரேனத்தினாலேயே அவனுக்கு அந்த கர்ம யோகிக்கு கூட இதெல்லாம் வெறும் க்ஷேத்திரம்பா, நீ க்ஷேத்திரக்கியண்டா அப்படிங்கிற இந்த வித்தியாசம் ஒரு ஆச்சாரியனுடைய சமாஸ்ரேனத்தினாலேயே கர்ம யோகிக்கு தெரியறது. அதே போலதான் ஒரு தியான யோகிக்கும் ஆச்சாரியனுடைய கிருபை வேணும். தியான யோகி கூட ஏதோ நான் அபியாசம் பண்றேன், யோகம் பண்றேன், அஷ்டாங்க யோகம் பண்றேன்னு வெறும பத்மாசனத்துல உட்காந்து கண்ண மூடின்னு தியானம் பண்ணிட்டு இருந்தா தெரியாது. அவனுக்கும் ஒரு ஆச்சாரியன் தான் வேண்டி இருக்காங்க. ஆச்சாரியன் தான் வந்து நீ தியானம் பண்ணிட்டு இருக்க இல்லையா, நீ எதெல்லாம் தியானம் பண்றியோ அதனுடைய லாபம் நீ க்ஷேத்திரஜ்ஞன்னு தெரிஞ்சுக்கிறது தான் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆச்சாரியன் தான் அங்கேயும் வேண்டி இருக்கு. ஸ்ருத்வாப்யேப்ய உபாசதே, அங்கேயும் ஒரு உபாசனை தான் தேவைப்படுறது. ஆச்சாரியோபாசனம் தான் அங்கேயும் தேவைப்படுறது. சாங்கியத்துல இருக்கிறவர்கள் கூட, சாங்கிய யோகத்துல ஞான யோகத்துல இருக்கிறவர்கள் கூட அந்த சாங்கியம் வரத்துக்கே, அந்த ஞானம் வரத்துக்கே ஒரு ஆச்சாரியன் தேவைப்படுறது. அதனாலதான் அந்யே எல்லாமே, எல்லா யோகத்துக்கும் அடிப்படை அந்யே த்வே த்வேவஜமாஜானந்தஹ ஸ்ருத்வான்யேப்ய உபாசதே. அந்த ஆச்சாரிய உபாசனையினால நமக்கு நம்ம எதுனால நம்ம ஜனனம் மரணம் இந்த மிருத்யு சம்சாரம் எல்லாம் நமக்கு தாத்காலிகம். நம்ம அடைய வேண்டியது அந்த நிஜஸ்வரூபனை. அதனால நாம் க்ஷேத்திரஜ்ஞனா இருக்கணும் அப்படிங்கிறதே அவருடைய உபாசனையினால, அவருடைய சமாஸ்ரேனத்தால நமக்கு வருது. தே பிச்சாதி தரந்த்யேவ மிருத்யும் ஸ்ருதி பராயணாக. மிருத்யுங்கிற ஒரு பெரிய கத்தி நம்ம கழுத்துக்கு நேர தொங்கின்னு இருக்கிறச்சே, நம்ம மிருத்யு அடைய போறோம்ங்கிறது சத்தியமாக இருக்கிறச்சே, இந்த தாத்காலிகமான இந்த க்ஷேத்திர விஷயங்கள் எல்லாம் நாம மனசுல போட்டு வழட்டிக்காம நம் க்ஷேத்திரஜ்ஞன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்னு நமக்கு சொல்லறதுக்கு ஒரு ஆச்சாரியன் வேணும். அவர் இருந்துட்டாலாகில் அந்த ஆச்சாரியனுடைய சமாஸ்ரேனம் சம்பந்தம் கிடைக்கிற வரைக்கும் தான் நாம ஏதோ இந்த இந்திரியங்களே நாம் 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 நினைப்போம். எப்போ அவருடைய அந்த குரு கிருப்பை நமக்கு கிடைச்சிடுத்தோ, அவருடைய கடாட்சத்துக்கு நம்ம எப்ப பாத்திரம் ஆயிட்டோமோ அப்ப இனி நாம் க்ஷேத்திரஜ்ஞன் அப்படிங்கிறத நாம் உணர ஆரம்பிச்சுடுவோம். 27வது ஸ்லோகம். யாவத் சஞ்சாயதே கிஞ்சித் சத்வம் தாவர ஜங்கமம் க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ சம்யோகாத் தத்வித்தி பரதர்ஷபாகா. பரதர்ஷபா, பரத வம்சத்துல வந்தவனே அர்ஜுனா, இந்த லோகத்துல எது இருந்தாலும் அது எல்லாமே சித்து ஜடம், இது ரெண்டுமே சம்பந்தம் உடையதுதான். ஏன்னா பிரகிருதியினுடைய சம்பந்தத்தினாலதான் புருஷன் நடக்கிறான். அப்படி இருக்க அது ரெண்டுத்துக்கும் காரணமானது அந்த பரமாத்ம ஸ்வரூபம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோ. க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ சம்யோகாத் தத்வித்தி பரதர்ஷபாகா. இந்த பிரகிருதி புருஷன் ரெண்டுத்தையும் நடத்திண்டு போறவன் நான்னு புரிஞ்சுக்கோ. நான் நீங்க கிருஷ்ணன் சொல்றது பரமாத்மா அப்படின்னு சொல்றது, கிருஷ்ணனே பரமாத்மா தானே, அவனே தானே சொல்றான். அதனால அந்த கிருஷ்ணனே தான் எல்லாவற்றையும் நடத்திட்டு போறான் அப்படிங்கிறத பரத ரிஷபா நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றான். அடுத்து 28வது ஸ்லோகம். சமம் சர்வேஷு பூதேஷு திஷ்டந்தம் பரமேஸ்வரம் வினஷ்யத்ஸ்வ வினஷ்யந்த் அவினஷ்யந்தம் கோ யஹ பஷ்யதி ச பஷ்யதி. எல்லா உயிரினங்கள்லயும் ஜீவாத்மாவோடவே அந்தர்யாமியாக பரமாத்மாவும் கூடவே தான் இருக்கான். ஆனால் அந்த பரமாத்மா என்னைக்கும் அழியப்படாதவன் அப்படிங்கிற இந்த உண்மையை எல்லாவற்றிலும் வியாபித்திருக்கான். ஆனால் அவனுக்கோ உற்பத்தியும் கிடையாது, அழிவும் கிடையாது, அவனை பிரிக்கவும் முடியாது, சேர்க்கவும் முடியாது. அவன் எல்லாத்துக்கும் அலாதி, அப்பாற்பட்டவன் அப்படிங்கிறத சமதிருஷ்டியோட பார்த்து புரிஞ்சுக்கோ. சமம் சர்வேஷு பூதேஷு திஷ்டந்தம் பரமேஸ்வரம். எப்போதுமே இது
இந்த ஆத்மா அப்படிங்கிறது, இந்த ஆத்மாக்கு என்ன ரூபம், அது எப்படி இருக்கும் அப்படின்னா, மனுஷ தேகத்துக்கு, மனுஷ தேகம்னா இப்போ ஒரு 6 அடி உயரத்துக்கு ஒரு மனுஷன் இருக்கான்னா, அப்ப அந்த ஆத்மாவும் 6 அடி உயரத்துக்கு இருக்கணுமா? அப்படி ஆகில 6 அடி உயரத்துக்கு அந்த ஆத்மா இருந்தா, பின்ன அடுத்த ஜென்மாவில அவன் ஒரு யானை சரீரத்தை அடைய போறான்னா, பின்ன 6 அடி உயரம் தான் இருக்கும்னா, அந்த யானையினுடைய 6 அடிக்கு தான் பின்ன அந்த ஆத்மா வருமான்னு? இல்ல அடுத்த தேகம் அவன் எறும்பு சரீரத்துக்குள்ள அவன் புகுற போறான்னா, 6 அடி உயரம் அவன் ஏற்கனவே மனுஷ சரீரத்துல இருக்கிறச்சே அவன் ஆத்மா இருந்திருக்கு. இப்போ ஒரு எறும்பு சரீரத்துக்குள்ள போக போறான்னா, அந்த 6 அடி உயரம் எப்படி ஒரு எறும்பு சரீரத்துக்குள்ள போகும் அப்படின்னா, அதுல இருந்துதான் நம்ம புரிஞ்சுக்கணும், ஆத்மாங்கிறதே அரூபமானது. அதனால அதுக்கு இது இன்னதுதான் ரூபம் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. அதனால அது சமமாக இருக்கும். சமம் சர்வேஷு பூதேஷு. அதாவது ஒரு ஜோதி, ஒரு தீபம் ஒரு ரூம்ல ஏத்தி வச்சா அந்த ஒளி எப்படி அந்த ரூம் பூரா பிரகாசிக்கிறதோ, அது போல ஆத்மாவானது நம்முடைய ஹிருதய ஸ்தானத்துல இருக்கும். அந்த ஹிருதய ஸ்தானத்துல இருந்து அந்த ஆத்மாவானது நம்முடைய சர்வ இந்திரியங்களுக்கும் ஒரு ஜோதியாக இருக்கு. சமம் சர்வேஷு பூதேஷு. இதுதான் அடுத்த ஸ்லோகத்திலயும் இதுதான் வருது. சமம் பஷ்யன் ஹி சர்வத்ர சமவஸ்தித மமீஸ்வரம் கு நஹி நஸ்த்யாத்மனாத்மானௌ கோ கோ ததோ யாதி பராம் கதிம் கோ. அப்படி அந்த ஆத்மாவை தெரிஞ்சின்றவன், இந்த ஆத்ம ஞானம் அப்படிங்கிறது இதை தெரிஞ்சுக்கிறதுக்கே கோட்டி கல்ப காலம் ஆகுங்கிறான். இன்னும் ஏதோ ஒரு கல்ப காலத்துக்குள்ள இதை தெரிஞ்சின்ற முடியும்னு இல்லை. எவ்வளவோ ஜீவன்கள், இந்த எவ்வளவோ சரீரத்துக்குள்ள இந்த ஜீவன் போய் வாழ்ந்து இந்த சரீரம் வேறு ஆத்மா வேறு அப்படிங்கிற இந்த ஒரு சின்ன விஷயமே, இது ஒரு சின்ன விஷயம்தான். ஏன்னா ஒரு அஜ்ஞானி கூட சரீரத்தையும் ஆத்மாவையும் பிரிச்சுதான் பேசுறான். அப்படி இருக்கக்கூடிய இந்த சின்ன விஷயம்னு நமக்கு தெரிஞ்சுக்க பார்க்கக்கூடிய இந்த சின்ன விஷயத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆழ்ந்த அர்த்தம் அப்படிங்கிறது ரொம்ப படர்ந்தது. அத்தகைய இந்த விஷயத்தை கேட்கறதுக்கான பாக்கியம் கூட நமக்கு கோட்டி கல்ப காலம் கழிச்சுதான் கிடைக்கும். அதனால அந்த ஆத்மாக்கு என்ன ரூபம் அப்படின்னா, ஹிருதயஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த ஆத்மா அது ஒரு ஜோதிமயமாக இருந்து நம்ம மத்த இந்திரியங்கள் எல்லாத்துக்கும் அந்த வழிவகுப்பாக அந்த ஆத்மா ஹிருதயஸ்தானத்துல இருக்கு. பிரகிருத்யைவ ச கர்மாணி கிரியமாணானி சர்வசஹ காய பஷ்யதி ததாத்மானௌ கோ கோ அகர்த்தாரம் ச சபஷ்யதி. என்னைக்கும் தன்னை அகர்ந்ததாகவே நினைக்கணும். நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நம்ம போய் நம்ம மனசை சுருக்கின்ற கூடாது. நம் பெரிய கோட்டீஸ்வரன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சின்றவன் நான் தரித்திரன்னு சொல்லிக்க மாட்டான். கோட்டீஸ்வரனா மாட மாளிகையில இருக்கிறவன் என்னைக்காவது நான் தரித்திரன், நான் ஏழை, நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லுவனும். ஏன்னா நான் கோடீஸ்வரன் அவனுக்கு தெரியறது இல்லையா? அது போலதான் இந்த சாமானிய லோக விஷயங்களை பார்த்து நம்ம அதுலயே ஈடுபடுத்தி கொண்டு நம்ம சுருக்கின்ற கூடாது. இந்த பிரகிருதி விஷயமான சாமானிய விஷயங்களுக்குள்ள நம்ம போய் நம்மளை சுருக்கின்றாம நம்முடைய ஸ்வரூபம் வேறு, நம்ம கோட்டீஸ்வரன் ஆச்சே, நமக்கு சாஸ்வதமான ஒரு ஐஸ்வர்யம் நமக்காக அங்க காத்துன்னு இருக்கே அப்படிங்கிறத புரிஞ்சுண்டு அத்தகைய அந்த உயர்ந்த நிலையை அடையறதுக்கு நம்ம உயர்த்திக்க பார்க்கணுமே தவிர மறுபடி இந்த சம்சாரத்துக்குள்ள வாழ்ந்துட்டே இருக்கணும்னு நம்ம நினைக்க கூடாது. பிரகிருதி விஷயமான சுகங்களையே அனுபவிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. 31வது ஸ்லோகம். யதா பூத பிருதக் பாவம் ஏகஸ்தம் அனுபஷ்யதி ததயேவ விஸ்தாரம் கோ கோ பிரம்ம சம்பத்யதே ததாக. சர்வ பாவங்களுக்கும் சர்வ துக்கம் இது எல்லாத்துக்கும் அந்த சாட்சி மாத்திரமாக அந்த கிருஷ்ணனே இருக்கான். சர்வ சம்சாரிக்கும் என்னென்ன இருக்கோ, என்னென்ன சுக துக்கங்கள் இருக்கோ, என்னென்ன பாபங்கள் இருக்கோ, என்னென்ன புண்ணியங்கள் இருக்கோ, எல்லாத்துக்கும் சாட்சி மாத்திரமாக கிருஷ்ணனே இருக்கான், பரமாத்மாவே இருக்கான். சாட்சி மாத்திரமா அவன் இருக்கான் அப்படிங்கிறத தெரிஞ்சின்றவன் நம்ம பாப காரியங்களுக்கு போகணும் அப்படின்னு என்னைக்குமே நினைக்க மாட்டான். ஏன்னா அவன் சாட்சியா இருக்கானே, அவனுக்கு சம்மதமாக வாழணுமே அப்படின்னு தெரிஞ்சின்றவன் தன்னை அந்த பிரம்மஸ்வரூபத்தோட சேர்த்தே பார்ப்பான். நமக்கு அந்தர்யாமியா இருக்கானேன்னு தனக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவை தெரிஞ்சின்றவன் இனி வேற எங்கேயோ ஒருவன் எங்கேயோ இருக்கானே, அவன் எங்க நம்மளை பார்க்க போறான் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் ஒரு கீழ்நிலை.
நமக்குள்ளேயே அந்தர்யாமியாக இருக்கான் அப்படிங்கிறதுதான் உண்மையாகில் நம்ம பண்றது அனைத்தையும் நம் கிருஷ்ணன் பார்த்துட்டு இருக்கான். அப்படி இருக்கு அவனுக்கு சம்மதமாக நாம் வாழணுமே. ஏ தத ஏவச்ச விஸ்தாரம் கோ கோ பிரம்ம சம்பத்யதே ததாகா. நம்ம அவனோட சம்பந்தப்பட்டவர், கிருஷ்ணனோடு சம்பந்தப்பட்டவர். அதனால கிருஷ்ணனுக்கு சம்மதமா வாழணும். இதெல்லாம் பண்ணா கிருஷ்ணனுடைய மனசு கோணும். இப்படிலாம் நம்முடைய பக்தன் பண்றானேன்னு அவனுடைய மனசு கோணும். இதெல்லாம் செஞ்சா அவனுக்கு பிடிக்கும் அப்படின்னு அந்த கிருஷ்ணனை தனக்குள்ளேயே இருந்து பாவிக்கிறவனுக்கு எந்த தப்பு தண்டாக்கும் அவன் போக மாட்டான். அவனுக்கு அந்த சர்வ பாவங்களுக்கும் அந்த பிரம்மமே சாட்சி. என்னென்ன பாவங்கள் இந்த லோகத்துல இருக்கோ எல்லா பாவத்துக்கும் அவன் சாட்சி. யதா பூத பிருதக் பாவம், என்னென்ன பாவங்கள் தோன்றுகிறதோ எல்லாத்துக்கும் அவனே சாட்சி. நம்ம அந்த கிருஷ்ணனோட தான் நம்ம போய் நித்திய தூக்கமே ஒரு பிரளயம் தான். நித்தியம் நம்ம போய் தூங்குறோம் இல்லையா, தூங்குறச்சே நமக்கு ஒண்ணுமே தெரியறது இல்லை. நம்ம எல்லாம் மறைந்து போய் நம்ம இருக்கோமா இல்லையான்னு கூட சில சமயம் தெரியறது இல்லை. டீப் ஸ்லீப் அப்படின்னு அதுக்குதான் சொல்றா. அந்த மாதிரி சர்வமும் நம்ம இடத்துல லயம் ஆயிடுறது. நம்ம கிருஷ்ணன்ட்ட தான் போறோம். அப்போ கிருஷ்ணன் இடத்துலதான் நம்ம அந்த ஆத்மா போய் அப்படியே லயமாகி தூங்கி நம்ம எழுந்துக்கரிச்சே நமக்கு மறுபடியும் நம்ம மாத்திரு பாஷையை கத்துக்கணும். நேத்துக்கு எங்கேருந்து விட்டோம்னு தெரியல, இது நம்முடைய கிரகமானு தெரியலன்னு புதுசா ஆரம்பிக்கிறது போல இல்ல. மறுபடியும் அததுவாக தெரியறது. நம்ம எழுந்துக்கணும், நம்ம உடனே நம்ம ரெடி ஆகணும், உத்தியோகத்துக்கு புறப்படணும், நேத்திக்கு எங்கேருந்து விட்டோமோ அங்கேருந்து ஆரம்பிக்கணும். இதெல்லாம் அப்படியே அந்த பாவங்கள் நம்மள வந்து சேர்றதுக்கு யார் சாட்சியா இருக்கா? கிருஷ்ணன் தான் சாட்சியா இருக்கான். அதனாலதான் யதா பூத பிருதக் பாவம், நம்முடைய பாவங்கள் அப்படியே வந்து நம்ம இடத்துல சேர்றதுக்கு காரணம் கிருஷ்ணன் தான். கிருஷ்ணன் தான் நம்மளை லயமாக்குறான். நம்ம லயமாக்கி சரி பகல் பூரா அலையிறதே, கொஞ்ச நேரம் இது விசிராந்தி எடுத்துக்கட்டும் அப்படின்னு நம்மளை லயமாக்கி தூக்கத்துல நமக்கு ஒண்ணுமே ஞாபகம் வராதபடிக்கு நம்மள பூர்ண லயத்தை அடைஞ்சு பிறகு காலமே நம்ம 5 மணிக்கு எழுந்துக்கணும்னு இருக்கக்கூடிய அந்த சங்கல்பமே நம்மளை தூண்டி எழுப்புறது. அங்க உள்ள இருந்து தூண்டி ஒருத்தன் ஒரு கிஃப்ட் போல நமக்கு கொடுக்குறான் இல்லையா. கார்த்தால எழுந்ததும் நேத்திக்கு நடந்ததெல்லாம் மறந்துடுத்து அப்படின்னு இல்லாம எல்லாம் அப்படியே ஞாபகம் வர்றது போல நம்மள அப்படி ஒரு கிஃப்ட் போல உள்ளே இருந்து ஒரு அந்தர்யாமி நமக்கு கொடுக்குறான் இல்லையா. அது அங்கதான் சர்வத்துக்கும் அவன் சாட்சி அப்படிங்கிறது இந்த இடத்துலதான் நிரூபணம் ஆறுது. நம்ம என்னெல்லாம் செய்யறோமோ எல்லாத்துக்கும் அவனே சாட்சிங்கிறதுனாலதான் நம்ம தூங்கி எழுந்த பிறகு நான் நன்னா தூங்கினேன் அப்படின்னு சில பேர்கள் சொல்லுவா. தூங்கறச்சே நமக்கு ஒண்ணுமே தெரியறது இல்ல. எல்லாம் சர்வமும் லயம் ஆயிடுறது. யார் வரா யார் போறான்னு கூட சில சமயம் தெரியறது இல்ல. நம் இருக்கோமா இல்லையான்னு கூட தெரியறது இல்ல. ஆனா நம்ம எழுந்த உடனே நன்னா தூங்கினேங்கிற அங்க ஒரு அனுபவம் இருக்கு இல்லையா, அந்த அனுபவத்தை கொடுக்கிறவன் தான் நம்ம அந்தர்யாமி. நன்னா தூங்கினேன், சுகமா தூங்கினேன், தூங்குறதே ஒரு சுகமா தூங்கி எழுந்தேன் அப்படிங்கிறத சொல்ற அந்த அனுபவத்தை நமக்கு கொடுக்க கூடியவன் அந்த அந்தர்யாமியா இருக்கிறதுனாலதான் அநாதித்வான்னி குண तात परमात्मा यमव्ययः शरीरस्थोऽपि कौन्तेय न करोति न लिप्यते. உன்னுடைய சரீரத்துல ஏற்படக்கூடிய இந்த சுகங்களுக்கெல்லாமும் அந்தர்யாமியாக சாட்சியாக இருந்து அந்த சரீர சுகத்திலேயே உன்னை ரொம்ப போகிக்கவும் செய்யாம அப்பப்ப உனக்கு எதை வேணுமோ அதை கொடுத்து நீ தூங்கினதுக்கு அப்புறம் எழுந்த உடனே உனக்கு எல்லாம் மறந்துடுத்துன்னு இல்லாம எதுவாக இருக்கோ அத்தனையும் கொடுத்து உன்னை நடத்திட்டு போறவன் பரமாத்மா. அந்த பரமாத்மா தான் நம்மளுடைய சரீரத்தையே நடத்திட்டு போறான். சரீரஸ்தோபி கௌந்தேயா, அத்தகைய சரீரத்தை நடத்தின்னு போகக்கூடிய அந்த பரமாத்மாவை நமக்குள்ளேயே இருக்கான் அப்படிங்கிறத புரிஞ்சுண்டு, எங்கும் வியாபித்து இருக்கான் அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு, அவன்தான் சர்வமும் அப்படிங்கிறத புரிஞ்சுண்டு, யதா சர்வகதம் சௌக்ஷ்யம் ஆகாசம் நோபலிப்ய சர்வத்ராவஸ்திதோ தேஹே ததாத்மா நோபலிப்யதே. ஆகாசம்ங்கிற இங்க ஒரு எக்ஸாம்பிள் பகவானே எடுக்கிறான். ஆகாசம் எப்படி படர்ந்து இருக்கோ, எங்கேயாவது ஒரு கட்டிடத்துல ஒரு ஓட்டை இருந்தா அந்த ஓட்டையில இருந்து பார்த்தா கூட அங்க ஆகாசம் தெரியும். அந்த ஓட்டையில கூட அந்த ஆகாசம் இருக்கிறது போல தெரியும். ஆனா அந்த ஓட்டைக்குள்ள இருக்கிறது மட்டுமே ஆகாசம் இல்ல.
அதுக்கு பிறகு அந்த ஓட்டையில இருந்து தலையை விட்டு இப்படி வெளியில பார்த்தா ஆகாசம் படர்ந்து இருக்கிறது தெரியறது போல அந்தந்த ஒரு ஜீவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அந்தர்யாமி பகவான்னு சொன்னதுனால அவ்வளவுதான் பகவானுடைய ஸ்வரூபம்னு நினைச்சிடாத. அது படர்ந்து இருக்கும். ஆனா அங்கங்க அந்த ஓட்டைக்குள்ள தெரியறது போலதான், அந்த ஆகாசம் போலதான். ஆகாசம் நோபலிப்யதே, அது போல சர்வத்திலையும் வியாபித்து நான் இருக்கேன். ஆனா எதுலயும் படாம இருக்கேன். யதா சர்வகதம் சௌக்ஷ்மியம் கோ கோ. இத நீ புரிஞ்சுண்டே ஆகில் எந்த தப்பு தண்டாக்கும் எந்த ஜீவனும் போகமாட்டான். நமக்கே அந்தர்யாமியா இருந்து சாட்சியா இருந்து அங்க ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான் அப்படிங்கிறத ஒரு ஜீவன் புரிஞ்சுக்கணும். அதுதான் உத்தம க்ஷேத்ரஜ்ஞ லட்சணம்ங்கிறார் அடுத்த ஸ்லோகத்துல. யதா பிரகாஷயத்யேகः கிருத்ஸ்னம் லோகமிமம் ரவிஹி க்ஷேத்ரம் க்ஷேத்ரி ததா கிருத்ஸ்னோ கோ கோ பிரகாஷயதி பாரதாக. எப்படி அந்த சித்தினுடைய அந்த ஜோதியினால ஹிருதயஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த ஜோதியினால சரீரத்தினுடைய இந்திரியங்கள் பூரா படர்ந்து இருந்து சரீர யாத்திரை நடக்கிறதோ, அது போல ஒரே ஒரு ஜீவனுடைய ஒரு சரீரத்துக்கே அந்த ஹிருதயஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த ஆத்மா பூர்ண ஜோதியை கொடுத்து சரீரத்தை நடத்திட்டு போறதாகில் இந்த பிரபஞ்சத்துக்கே அந்தர்யாமியா இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா அவனுடைய அந்த ஜோதியினால பரஞ்சோதியினால இந்த பிரபஞ்சத்தையே நடத்திட்டு போறான். இத தெரிஞ்சின்றவன் என்னுடைய பக்தன் அப்படின்னு இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார். 35வது ஸ்லோகம் கடைசி ஸ்லோகம். இந்த அத்தியாயம் க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞயோரேவம் அந்தரம் ஞான சக்ஷுஷாகா பூத பிரகிருதி மோக்ஷம் ச யே விதுர்யாந்தி தே பரம். இந்த கடைசி 35வது ஸ்லோகத்துல என்ன சொல்றார்? இதை எந்த கண்களால பார்த்தாலும் அர்ஜுனா, நான் இப்ப சொன்ன விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஞானமாகிய கண்களால அதை பார்த்தாதான் இந்த விஷயம் புரியும். இந்த விஷயம் அப்படி சாமான்யமா புரிஞ்சுடாது. இந்த 13வது அத்தியாயத்தை தெரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டம். அப்படி அதை தெரிஞ்சுக்கணும் ஆகில் அந்த ஞானமாகிய கண்களால பார்த்தா மட்டுமே இந்த க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜ்ஞன் உடைய இந்த ரெண்டுத்துக்கு உண்டான வித்தியாசம்ங்கிறது என்னன்னே புரியும். க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ யோரே அந்தரம் ஞான சக்ஷுஷா. அந்தரம் ஞான சக்ஷுஷா, ஞானமாகிய கண்களால பார்த்தா மட்டுமே புரிஞ்சுக்க கூடிய இந்த விஷயத்த யாரு ஒருத்தனுக்கு இது புரியறதோ, எவன் ஒருவனுக்கு ஒரு கிரமேணமாவது இந்த 13வது அத்தியாயம் க்ஷேத்திரம்னா என்ன க்ஷேத்ரஜ்ஞன்னா என்னங்கிற ஒரு கிரமேணமாவது இது யாருக்கு புரியறதோ அவன் முற்றும் கடந்த ஞானியாக ஆயிடுவான். அவனுக்கு மோட்சத்வாரா திறந்து இருக்கு. பூத பிரகிருதி மோக்ஷம் ச ஏ விதுர்யாந்தி தே பரம். ஏ விதுர்யாந்தி தே பரம். இதை கேட்கறதுக்கே பாக்கியம் வேணுமா? இதுக்கு இந்த விஷயங்களை இந்த அத்தியாயத்துல சொல்லப்பட்ட விஷயத்த, இது பெரிய விஷயம். க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜ்ஞன்கிறது, க்ஷேத்திரம்ங்கிறது இது எல்லாமே இந்த பிரபஞ்சம் பூரா நம்ம பார்க்கறது எல்லாமே ஒரு ஜடம், இயற்கை, பிரகிருதி, அதாவது இதெல்லாம் க்ஷேத்திரம். 24 தத்துவங்கள், அதுல இருந்து உண்டான பிரபஞ்சம், இது எல்லாமே க்ஷேத்திரம். நான் க்ஷேத்ரஜ்ஞன். எனக்கு நிஜஸ்வரூபமானது ஞானம். அந்த ஞானத்தாலே நான் பரமாத்மாவை புரிஞ்சுக்கணும். அவன் எங்க இருக்கான் அப்படிங்கிற கேள்விக்கு நமக்கே அந்தர்யாமியாக இருக்கான், நமக்கே சாட்சியாக இருக்கான். நம்ம பண்ற எல்லா செயல்களுக்கும் அவன் சாட்சி மாத்திரமா உள்ள இருந்து பார்த்துட்டு இருக்கான். நம்மள அன்னன்னைக்கு அன்றாட விஷயங்கள் நடக்கிறதுக்கு தூக்கத்திலேருந்து எழுந்துண்டா உடனே எல்லாம் நமக்கு தெரியறது போல நமக்கு சர்வ அந்தர்யாமியாக இருந்து நமக்கு சாட்சி மாத்திரமாக இருந்து இந்த பிரபஞ்சம் பூரா அவன் நடத்திட்டு போறான் அப்படின்னு தெரிஞ்சுக்க கூடிய அந்த க்ஷேத்ரஜ்ஞங்கிற அந்த விஷயத்த கேட்கறதுக்கே பாக்கியம் வேணும். அது கேட்டாலேயே பாக்கியம்னா அப்படிப்பட்ட விஷயத்த கொஞ்சமாவது அனுசந்தானத்துக்கு கொண்டு வந்து அவன் தெரிஞ்சுட்டானாகில் அவன் ஞானியாகாரான். ஞானி ஆயிட்டா அடுத்தது மோட்சத்வாரம் தானே. அதனால அதை சொல்றார். பூத பிரகிருதி மோக்ஷம் ச ஏ விதுர்யாந்தி மே பரம். மே பரம், என்னுடைய உத்தம கதிய, என்னுடைய திருநாட்டை அவன் அடைகிறான். இந்த க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜ்ஞன்னு பாகுபாடு படுத்தி பார்க்க தெரிந்தவன், இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்க கூடியவன் என்னை அடைகிறான் அப்படிங்கிற மாதிரி 13வது அத்தியாயம் இங்க பூர்த்தி ஆறுது. இது ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப வேஸ்ட் சப்ஜெக்ட். இது ஓரளவுக்கு அடியனால புரிய வைக்க முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அடுத்த 14வது அத்தியாயத்துல இருந்து இயற்கையினுடைய அந்த பிரகிருதியினுடைய 3 குணங்களை பத்தி வருது. அதை அடுத்த பிரவச்சனத்துல பார்ப்போம். அடியே.